பிரச்சனைய தனிப்பட்ட மாரியே டீல் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கும் இப்ப என்ன சொல்றது, முத்துக்குமரன் ஆர்மின்னு சார் ஒரு நிமிஷம் உதயா, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல அவர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காருங்க. நான் முத்துக்குமரன் அதை டேக் பண்றேன். அது வேற விஷயம். நான் என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். அது வீடியோ எடுத்துட்டேன். புரியுதுங்களா? அது பிரச்சனை இல்ல. அதை நான் முத்துக்குமரன் எப்படி அனுப்புறது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? அதை டெலீட் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அவர்ட்ட நம்ம பஞ்சாயத்து பேசிக்கலாம் வாங்க. ஓகே சார். அத நீங்க பேசிக் கொடுங்க சார். ஏன்னா, அதுல உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாரியும் எங்களுக்கு தெரியுது. ஸோ, அத நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்க. மத்தபடி ம். ஃபேண்டமா இத மெயின்டெயின் பண்ணாம, நான் இங்க ஃபேண்டமே கிடையாதுங்க. சவுண்ட் பிஆர்ன்றவர் வந்து அவர் அசார் அவரு. அவர் அந்த இதுல தான் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு. அவர மாத்த முடியாது. அவர் பேர நான் மாத்த முடியாது. நான் என்னோட பேர நான் சவுண்ட் பிஆர்லாம் எங்கேயும் இல்ல. புரியுதுங்களா? நீங்க சொன்ன மாரி நான் சவுட் பிஆர்னு வச்சா இந்த ஃபேண்டம்குள்ள சண்டைன்னு சொல்லிக்கலாம். நான் என்னோட இண்டிவிஜுவல் பேர்ல தான் வந்திருக்கேன். டிசி விலாக்ங்கிற பேர்ல தான் வந்திருக்கேன். நானும் என்னோட சரிங்களா? இண்டிவிஜுவல் பேர்ல தான் வந்திருக்கேன். அதனால வந்து நான் மாத்த மாட்டேன். அது ஓகே. என்னோட உரிமை. அதனால சவுண்ட் வந்து என் இல்ல இஷ்டம் தான். அசார், என் டிபி அசார் ஒரு நிமிஷம். இல்ல அசார், இந்த டாபிக் பேசும்போது நம்ம நீங்க அசார்ங்கிற பேர்ல வரது தான் கரெக்ட். இல்ல சார். இது கூட பிரச்சனை இல்ல சார். இது இப்ப தனிப்பட்ட ரீதியில நீங்க டீல் பண்ணிக்கும்போது, அது பேர் வைக்கிறது அது யாரோட உரிமையாவும் இருக்கலாம். அது ஒரு சவுண்ட் பிஆர்ன்னு வச்சிருக்கிறதுக்காக, இவர் சவுண்ட் பிஆர் ஆயிட மாட்டார்ல. ஸோ அது பிரச்சனை. எங்களுக்கு என்னன்னா, இது தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கா இப்ப கீரி புள்ளையன்றவருக்கும், டிசி விலாகர் என்றவருக்குமான பிரச்சனையா இருக்கணுமே தவிர, ஒரு முத்துக்குமரன் ஃபேண்டம் டிசி விலாகர் இப்படி பண்ணிருச்சு. அந்த பேர் வரக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கருத்து. சார் ஒரு நிமிஷம் உதயா, நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அவர் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட். அந்த பதவியா நீங்க யாராவது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் குடுத்தீங்களா? அந்த பேர்ல கமெண்ட் போட்டுட்டு இருக்காரு. அதனால தான் அந்த பேர்ல வரேன் நானு. அந்த பேர் அந்த முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேரை எடுத்துட்டு அவர் போட சொல்லுங்க. உதயா நீங்க பயப்படுற மாதிரி சார் அவர் என்ன இப்போ நீங்க சொல்றாருன்னா, வந்து தனியா ஒரு வந்து நிமிஷம் பேசுங்க. நீங்க வந்து இவ்வளவு நேரம் அவர் ஒரு அவர் எச்சரிக்கை அவர் டிவிக்குள்ள என்ற பேர்ல கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து இதை கேட்க போறது இல்லை. முத்துக்குமார் என்ற பேரை வச்சு அவர் பண்ணதான் இப்ப டைரக்டா அது கூட அவர் பேசுறாரு. அதுதான் அவர் அது கூட அவர் புரியல உங்களுக்கு. பர்சனலா உதயாக்கு பேசியிருப்பாரு. புரியலன்னு நினைக்கிறேன். அவர் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் அவர் அப்படிங்கிற வந்து பேர்ல தான் வராரு. ஹெட்னு ஏன்னா போட்டதால இப்ப என்ன முத்துக்குமரன் ஆகுனா ஆர்மி ஹெட் அவரு பதவி யாராவது டேக் பண்ணுது. கொடுத்தீங்களா சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட். இப்போ உதயா இப்போ உங்களுக்கு இந்த நாங்க இந்த வந்து ஒரு முத்துக்குமார் அசூரன்ஸ் வந்து பேசும்போது எந்த கொடுத்துறோம். பேரை என்னன்னா வச்சு பேசுறாங்க? இந்த பேஜ்ல வந்து முத்துக்குமரன் கேம் பத்தியோ முத்துக்குமரன் வந்து இப்படிப்பட்ட நபர் அப்படின்னோ நாங்க பேச போறதே கிடையாது. ஏன்னா இந்த கேம் முடிஞ்சிருச்சு. நாங்களும் இந்த கேம் இருக்கும்போது 2 பக்கம் அடிச்சிருக்கோம். முடிஞ்சிருச்சு. 20 நாள் ஆயிருச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல சண்டை போடுற அளவுக்கு பேச போறது இல்ல. அதனால அந்த டாபிக் எல்லாம் நீங்க மறந்துருங்க. இங்க யாருமே யார பத்தியும் இல்ல தப்பா நம்ம பேச அந்த போறது. டாபிக்கே போலங்க. நான் இப்போ இந்த இந்த இஷ்யூ தான் நம்ம பேசிருக்கோம். முத்துக்குமரன் அவர் முத்துக்குமரன் ரொம்ப நல்லவர் நான் சொல்லிட்டேன். அவர் பேரை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க இவனுங்க எல்லாம். அவர் பேரை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கானுங்கன்னு சார் சொல்லிட்டேன். சார் மொத்தம் பொதுவா சொல்லாதீங்க. அது தப்பா படுது. கேரி ஆன் பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். வேற மஞ்சுளா கை தூக்குறாங்க. பேசுங்கம்மா பேசுங்க. ஆக்சுவலி நான் ட்விட்டர்லாம் அவ்வளவா இல்லைங்க. இப்பதான் புதுசா வந்திருக்கேன். ஆனா முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் பொழக்கப்பட்டார்னோனே எனக்கு மனசே வலிச்சுச்சு. அதனால தான் வந்தேன் உள்ளுக்குள்ள. ஏன்னா எனக்கு வந்து அது கீரியா, அது சேவா, அது அப்துல்லா அதெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா ஜென்ரலா இருக்கு இது முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் பொழக்கப்பட்டார்ன்னு. ரொம்ப மனசு வலிச்சு தான் இதுக்குள்ள வந்தேன். இல்லங்க மஞ்சுளா ஒரே நிமிஷம். அந்த பேர்ல தான் அந்த கமெண்ட்ட இல்ல நீங்க போட்டிருக்காரு. கேவலமான சொன்னதெல்லாம் நான் கமெண்ட்ட போடுறாரு. கேட்டேன். நீங்க அப்ப முத்துக்குமரன் பேரை புரிஞ்சுது. கெடுக்கிறாரா அவரு? நான் கேக்குறேன். புரிஞ்சுது. நீங்க இல்லங்க சொன்னது அவர் இண்டிவிஜுவல் பேர்ல சொன்னதெல்லாம் போட்டிருந்தாருன்னா கேட்டேன் இந்த சார். தலைப்பை எனக்கு வச்சிருக்க ரொம்ப மாட்டோம். எல்லாமே புரிஞ்சுச்சு. ஆனா இது என்ன மாரி ஆளுங்க இப்ப பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு இந்த ஆர்மி ஹெட் யாருன்னு தெரியாது இல்லையா? அப்ப வந்து பார்க்கறப்ப ஆர்மி ஹெட்டே இல்லங்க. ஃப்ராட் தலைவருங்க அவரு. ஃப்ராட் தலைவர் அவரு. எவனும் பதவியெல்லாம் குடுக்கல. அவரே எடுத்துக்கிட்டாரு அத. அதனால எனக்கு ரொம்ப அவரே கஷ்டமா இருந்தது. எடுத்துக்கிட்டாரு. இத மாரி என்ன மாரி நெறைய பேர் பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கும் இது வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க இத அதாங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன பொளந்து எடுங்கங்கறேன் நானு. இந்த மாதிரி சார் முத்துக்குமரன் அதை ஆர்மி ஹெட்ங்கிற எப்படி பேர்ல சார் ஏன்டா அவங்க ஒரு சொல்ல கேவலமான முடியும்? கமெண்ட் போடுற? அப்படின்னு அவன கேளுங்க. ஐயோ சார் இவர் இந்த சவுண்ட் பிஆர்ன்ற அவங்க நேம்னாலும் மாத்த சொல்லுங்க சார். அதனால வந்து இப்போ எங்களுக்கு இல்ல சார் நீங்க கொஞ்சம் மாத்திங்க எங்களுக்கு சார். கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க ஆமா மெயின்டைன் இல்லன்னா பண்ணல அவரை அதுதான். கோஹோஸ்ட்ல இருந்து அது ரிமூவ். பெரிய இஷ்யூ ஆமா ஆயிடும். சார் நீங்க பேரை மாத்திருங்க. அப்படி இல்லைன்னா கோஹோஸ்ட் வந்து வெளியே பேரை வந்துடும். மட்டும் ப்ரோ மாத்து. அசார் நாளைக்கு ப்ரோ நீ மாத்திக்கலாம். மாத்து ஏன்னா ப்ரோ. இன்னைக்கு இந்த பேரை இஷ்யூ போட்டு வந்து ப்ரோ. வேற இஷ்யூ ஆமா அது. நம்ம இதை இப்போ பேசுறது ஒரே வந்து மாதிரி நம்ம சார்ஜான பேசணும். நார்மல் நீ சவுண்ட் மாத்து ப்ரோ. எனக்கு இது கஷ்டமா இருக்கு. இப்போ வந்து அவங்க எங்களை தப்பா நினைப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ப்ரோ மாத்து அதனால மாத்து நீங்க மேல மாத்து இருக்க ப்ரோ. முத்துக்குமார் ஆர்மின்ற பேரை எடுத்துட்டு அந்த ஆமா ஐடி அசார் டேக் இன்னைக்கு மட்டும் பண்ணுங்க. நீங்க அசாருங்கிற ஐடிய பேர்ல வாங்க கனெக்ட் ப்ளீஸ். பண்ணுங்க சார். நீங்க இல்லன்னா போட்டோ சௌந்தர்யா போட்டோ கீரிங்கிற இருக்கட்டும். நேமையாவது மென்ஷன் பண்ணுங்க சார். உண்மையிலே என்ன மாரி அப்படி பண்ணுங்க. ஆளுங்கலாம் தயவுசெய்து பார்த்துட்டு மனசு முத்துக்குமரன்ற பேர் வலிக்குது சார். ஆர்மின்ற எடுங்க சார் தயவுசெய்து. இல்ல எங்களுக்கு அதுக்குதான் வந்து மஞ்சுளா இல்லம்மா மேடம். இல்ல மஞ்சுளா நீங்க பேசுறது கரெக்ட். அவர் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல தான் இந்த கமெண்ட்ட சார் போட்டிருக்காரு. மஞ்சுளா அது சிஸ்டர் தப்பு இவ்வளவு கிடையாது. நேரம் நாங்க என்ன சொன்னோம்னா சேகுவார் அப்புறம் வந்து உதயாலாம் வந்தாரு. அவர்ட்ட என்ன சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த முத்துக்குமன் ஹெட்டுன்னு போறாருல. இப்போ நீங்க வந்து இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல.
அப்போ நீங்க கண்டிக்கல, இங்க வந்து கண்டிச்சு பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா நீங்க நான் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு கண்டிக்கலாம் நபர்கிட்ட நிமிஷம், இல்லைங்க. வந்து முத்துக்குமரன் ஆர்மி கண்டிக்கலாம் ஹெட்டுங்கிற இல்ல. பேர்ல ஏன்னா பண்றாரு. இல்ல இப்போ இருமா ஒரு இப்போ நிமிஷம் மஞ்சுளா, நான் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் டிடிகே. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல இந்த கமெண்ட்டை போட்டிருக்காரு. டே கிழட்டு தாயலி அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்டா இப்படி ஒப்பாரி வைக்கிற அப்படின்னு போடுறாரு. நான் என்ன சொல்றேன், முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல தான் அவர் போடுறாரு. நான் முத்துக்குமரன் நாளைக்கு டேக் பண்றேன். முத்துக்குமரன் இதுக்கு என்ன சொல்றாரு நான் கேட்கறேன் நான். அவரு போட்டது ரொம்ப பெரிய புரியுதுங்களா? ஏன்னா அது தப்புங்க. அவர் பேர் தானே ஸ்பாயில் ஆகும் மஞ்சுளா மேடம். இப்போ நான் வந்து அவர் டிடிகே அந்த பேர்ல தமிழ்னு தான் வச்சிருக்கிறேன். பண்றாருங்க. என் பேரு வந்து டிடிகே, நான் தமிழ்னு வச்சிருக்கிறேன். இப்ப என்ன டேக் பண்ணி போட்டா நான் போட்டா என் தப்பு. ஆனா ஒருத்தர் வந்து ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் பேரை போட்டு அது தப்பா போட்டிருக்காருங்க போது அந்த பேரோட தான் அவர் விமர்சிக்கப்படுவார். ஆனா நாங்க என்ன தெளிவா சொல்லிட்டோம், முத்துக்குமரனையோ முத்துக்குமரன் கிராண்ட கேமையோ அதை பத்தி இந்த ஸ்பேஸ்ல நாங்க பேச போறது இல்ல, வேற எந்த ஃபேன்ஸை பத்தி நம்ம தரக்குறவால பேச பேசலங்க. போறது இல்ல. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் அப்படிங்கிற பேர்ல ப்ளூடிக் வாங்கி இருக்கிற ஒரு நபரை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த தலைப்புல தான் அவர் போட்டிருக்காரு. நீங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு இங்க முத்துக்குமரனை பத்தி ஒன்னும் பேச போறது இல்ல, சரியா? இல்ல அந்த ஹெட்டிங் பார்த்தோனே மனசு வலிச்சிருச்சு சார். ஏன்னா அது ஜெனரலைஸ்டா இருந்ததா அதனால. இல்ல அதுதாங்க இல்ல அதுக்கு என்ன மேடம். இல்ல பண்ணணும்னா சார். அவரை ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க. மேடம். அவரு ஒரு நீங்க உங்க ஒரு இல்ல பேண்டர்லாம் ஒரு கூப்பிட்டுட்டு ஃபேன் கமெண்ட் அவருக்கு பஞ்சாயத்து ஒரு பண்ணுங்க. நிமிஷம் நான் என்ன கேட்கறேன்னா இல்ல கமெண்ட்ல நான் என்ன போட்டிருக்காரா சொல்றேன்னா கமெண்ட்ல போட்டிருக்காரா அவர் அந்த மாதிரி இல்லங்க ட்வீட் அவர் போட்டிருக்காரு. தனியா ட்வீட்டே உங்க போட்டிருக்காரு. பேர் அது கீழே 1000 பேர் கமெண்ட் போட்டுட்டு இல்ல உங்க இருக்கிறாங்க. பேர் அதனால இல்ல தான் நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன் உங்க பேர் ஏதாவது மென்ஷன் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி என்ன போட்டிருக்காரா இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன் ஆமா சார் ஓசி விளாக்ஸ் போட்டிருக்காரு. ஓகே சார் அவர் பேரை மென்ஷன் பண்ணி அது மாதிரி போட்டு தப்பா பேசுறது இந்த ஐடியா வச்சு புரியுதா உங்களுக்கு? இப்ப வந்து இது ஃபேன்ஸ் சண்டை இல்ல, அவரை இல்ல பேசுனதால இல்ல அவர் வந்து சார். கேக்குறாரு. இல்ல சார், நான் இதுல ஒண்ணு சொல்றேன். இப்ப இதுல இந்த முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் இதோட சேர்த்து அவரை ஐடியை டேக் பண்ணுங்க சார். SSVன்னு வரும்னு நினைக்கிறேன் ஐடி. அதை அப்படியே டேக் பண்ணி விடுங்க பக்கத்துல. அது மட்டுமாச்சும் போதும் எங்களுக்கு. அதுதான் ரெக்வெஸ்ட் சார். வேற எதுவுமே இல்ல. என்ன மாரி அன்னோன் ஆளுங்க பார்த்து உண்மையிலே மனசு வலிச்சு தான் நான் வந்தேன். இல்லன்னா சார், ஒன் முத்துக்குமரன் ஆஃப் ஆர்மி ஹெட் இல்ல சார், இது எங்கிட்ட பஞ்சாயத்தே இல்ல அந்த சார். ஐடியை சாரி டேக் பண்றதுல உங்களுக்கு என்ன எங்கிட்ட பிரச்சனை எதுவும் பஞ்சாயத்தே இல்ல. பிரச்சனை நீங்க இருக்கா கேட்க வேண்டியது அதாவது சார் அந்த ஐடியை இப்ப டேக் நான் பண்றதுல வந்து உங்களுக்கு எதுவும் முத்துக்குமரன் பிரச்சனை ஃபேன் இருக்கா கிடையாதுங்க. ஒரு நிமிஷம். சார். சரி என்ன நான் ஒரு இல்லாட்டி விஷயத்த கோவஸ்ல சொல்றேன் போடுங்க இல்ல சார். என் நான் சைட்ல ஒரே நிமிஷம் உதயா நான் என் விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் நான் ஒரு நிமிஷம் சார் இது மட்டும் சொல்லிடுறேன் டிசிவ்லா அவர் வந்து நீங்க வந்து பேசுங்க நிச்சயமா அது வந்து அவர் உங்களை தான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நீங்க புரிஞ்சிருக்கு ஸோ ஆனா உங்க பேரை அவர் டிசி விலாக்னு பயன்படுத்தல ஓசி விலாக்னு பயன்படுத்தி போட்டிருக்காரு இப்போ நீங்க அவரை கூப்பிட்டு வச்சு ஆமா கேட்டாலும் நான் உங்களை சொல்லலான்னு ப்ரோ, ஒரு வார்த்தையை தேவையா ப்ரோ, முடிச்சுட்டு போயிடுவேன் தேவையா சார் ப்ரோ. இருங்க நானும் இல்ல அவரை சொல்லல சார். இந்த பிரச்சனையே உங்களுக்கு தெரியாது ப்ரோ ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா ப்ரோ நான் வந்து இல்ல திருப்பி தெரியாதுன்னா திருப்பி விட்டுருங்க சொல்றேன், சார். நான் பாத்துக்கிறேன். இல்ல ஆழமா இல்ல அதை இந்த சொல்ல பிரச்சனையே உங்களுக்கு மெயினா தெரியாது ப்ரோ. போட்டிருக்காரு. ஓசி இல்ல அதை விலாகன்னு போட்டா ப்ரோ இந்த ஓசி பிரச்சனையே விலாக்னு உங்களுக்கு போட்டு சார் இல்ல ஒரே இல்ல நிமிஷம் நான் முடிச்சிடறேன் சார், ஒரே நிமிஷம் இருங்க. வரைக்கும் போட்டா அப்ப யாரு ப்ரோ சொல்லுவாரு? அதாவது இல்ல நான் சேகுவேரா என்ன ப்ரோ சொல்றேன்னு கேளுங்களேன் ஆரம்பத்திலிருந்து சொல்ற என்னன்னா ப்ரோ உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. ஓசி இல்லைங்க நான் விலாக்னு என்ன சொல்ல போடுறது வரேன்னு கேளுங்களேன் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்களேன் இல்ல ப்ரோ. அதாவது நீங்க அவர் சொன்னீங்கல்ல அவர் வந்து உங்க டிசி விலாக்னு முடிச்சிடுறேன் போடல ஓசி விலாக்னு தான் இல்லைங்க போட்டிருக்காருங்கிறீங்கல்ல, அதை சொல்ல வரலைங்க அதுதான் நான் என்ன சொல்றேன். சொல்றேன் இருங்க கேளுங்க ஏன்னா நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன் தெரியல அவர் டிசி விலாக்க மீன் பண்ணி தான் ஓசி விலாக்னு போட்டிருக்காரு. அதுதாங்க உங்களுக்கு அது நீங்க தெரியாம ஒரு தான் நிமிஷம் சொல்றது கேளு, ஒரு நிமிஷம் நீங்க அது அதை இருங்க வந்து சொல்றேன் இல்லைங்க நான் என்ன பேசுனீங்க. சொல்றேன்னு இல்லைங்க எனக்கு தெரியுங்க அது உங்களை தான் சொல்றாரு ஆனா அவர் உங்க பேரை பயன்படுத்தாம சொல்றாரு கரெக்ட்டுங்களா அதுதான் ப்ரோ, அப்போ அதனாலதான் இருங்க ப்ரோ நாங்க சொல்றோம், அதனாலதான் ப்ரோ இருங்க சொல்றோம் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை சரியா புரியல, அதனால அது நீங்க பேசாம இருந்தீங்கனாலே இந்த பிரச்சனை நாங்க சார்ட் அவுட் பண்ணிக்கிறோங்கிறோம் தயவு செஞ்சு. இல்லைங்க அதுதாங்க நானும் சொல்ல வரேன் அந்த மாதிரி அவர் வந்து உங்க பேரை பயன்படுத்தாம ஒரு விஷயத்த போட்டிருக்காருல சோ நீங்க எங்க அந்த பேரை டேரக்டா தாங்க பயன்படுத்தி இருக்காரு. நீங்க அதாவது ப்ரோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இடையில வந்து ஒரு ஸ்பேஸ வந்து இப்படி குட்டிகளாட் பண்ணாதீங்க. அது எங்களுக்கு இல்லைங்க தெரியும் ப்ரோ. நான் அதை இதுதான் சொல்ல தப்பா வரலைங்க இருக்கு சார். நான் இதுதான் என்ன தப்பா இருக்கு. சொல்றேன்னு ப்ரோ ஒரு புரிஞ்சுக்குங்களேன் நிமிஷம் ப்ரோ. ப்ரோ நீங்க என்ன லா பாயிண்ட் பேசினாலும் திருப்பி போட்டா எப்படி bro? உங்களை சொன்ன மாதிரி இருக்காது ப்ரோ. இல்ல அதுதான் நானும் சொல்ல சார் இல்ல வந்து உங்களை இப்ப தான் சேகுவேரா சொல்றாருன்னு சார் வந்து என்னன்னா லா பாயிண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாரு. ஆனா இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ப்ரோ. நீங்க லா சரி நான் பாயிண்ட்ஸ் வரல எல்லாம் கொண்டு வந்து வச்சு இத இருங்களேன் நீங்க ஏன்னா உங்களுக்கு இப்ப நீங்க வந்தோடனே என்ன சொன்னீங்க, எனக்கு பிரச்சனையே தெரியாதுன்ட்டீங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப முத்துக்குமரனை பத்தி ஏதாவது தப்பா இந்த ஸ்பேஸ்ல பேசினா ஏன் பேசுனேன்னு வந்து கண்டிக்கலாம். அப்ப நாங்க பேசியிருந்தா தாராளமா. சாரிங்க ஏன்னா அப்படின்னு முத்துக்குமரன் பத்தி முடிச்சிடறோம். அவர் பெருமையா தான் பேசியிருக்கேன். ஏன்னா அவர் பேரை கெடுக்கிறதுக்காக முத்துக்குமாரனை இந்த பத்தி மாதிரி இந்த ஆட்கள்லாம் ஸ்பேஸே பேசியிருக்கேன். கிடையாதுங்க ப்ரோ. தயவு செஞ்சு இந்த லா பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ப்ரோ. எங்களுக்கு தெரியும் ப்ரோ யார் யாரு எப்படி எந்தெந்த மாடுலேஷன்ல எங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒண்ணு இல்ல, அதுதாங்க இப்ப இல்லைங்க வந்து நான் வந்து இப்ப நானும் இப்போ உங்களுக்கு எனக்கு சண்டை, இப்ப நான் வந்து அந்த பக்கம் போயிட்டு இந்த மாதிரி இப்போ செயன் போடாம ஒரு சின்ன நேம் மட்டும் மாத்தி சீனு போட்டு இந்த தலைப்புல எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்புச்சு தெரியும் ப்ரோ. லா பாயிண்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேச வேண்டாம். உங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லைங்க தேவையில்ல. நான் இப்போ என்ன இந்த சேகுவேரா எனக்கு ப்ரோவை என்ன எனக்கு முடிச்சு தெரியும். நான் வந்து
ஒரு நல்ல ஒரு மனுஷனா பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிரச்சனை தலையிட வேண்டாம்னு நான் உங்கள்ட்ட முன்னாடியே கோரிக்கை வைக்கிறேன் தயவு செஞ்சு. இருங்க, நான் என்ன பேச முழுசா விட்டா தானேங்க, நடுவுல நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நான் என்ன பேச வரேன்னு உங்களுக்கு ப்ரோ புரியாது. நீங்க பாதியில கட் பண்ணிட்டீங்க. பேசுறதுக்கு வேண்டவே வேண்டாங்கிறோம் ப்ரோ. நான் குறிப்பிட்ட இல்ல நபர்கிட்டே பேசிக்கிறோம் ப்ரோ. இல்லைங்க, நீங்க பேசுங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்டுட்டு நீங்க அப்புறம் பேசுங்க. நான் உள்ளே வரல, தலையிடவே மாட்டேன். நீங்க பேசுங்கன்னு சொல்லதான் நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். நான் ஏன்னா கமெண்ட்ல போய் படிச்சு பார்த்தேன். இந்த கமெண்ட்ல அந்த மாதிரி யாராவது உங்களை திட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியலன்றதுனால தான் அப்புறம் கேட்டேன். இல்லைங்க ட்வீட்ல போட்டிருக்காரு நீங்க சொன்னீங்க. ட்வீட்ல என்ன போட்டிருக்காருன்னு நீங்க டக்குன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி ஓசி விளாக்னு போட்டிருக்காருன்னு சொன்னீங்க. அதுக்கு தான் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி உங்க பேர் குறிப்பிடாம ஒரு விஷயத்தை போடும்போது நீங்க லீகலா போனாலும் சரிதான், அது வந்து ஒரு விஷயம் வராது. ஆனா நீங்க அவங்களதான் சொல்றாங்க, எனக்கு தெரியுது. அதுதான் ப்ரோ இப்ப நான் விளக்கம் கொடுத்தேன். எங்களுக்கே தெரியும். இருங்க அதை முடிச்சிடுறேன். அதனால என்ன சொல்ல வந்தா உங்களை தான் சொல்றாருன்னு புரியுது. அதனால நீங்க பேசுறீங்கன்றது எனக்கும் தெரியுது. அதே மாதிரிதான் நீங்க மேல ஒரு விஷயத்த நீங்க போடுறீங்க இல்ல, போடும்போது டைரக்டா எல்லாமே வரும். அதுக்காக தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, அவரோட ஐடியா டைரக்டா டேக் பண்ணுங்க அப்படின்றதான் குறிப்பிட்டாங்க. அது உங்களுக்கு புரிஞ்சதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட் நான் எடுத்துட்டு வந்து சொல்லணும்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இப்ப புரியும் நினைக்கிறேன் எதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னு. சரி ப்ரோ போய் கமெண்ட் பாருங்க, அது கீழே கமெண்ட் போட்டுருக்க பாருங்க. இல்ல ப்ரோ, நாங்க என்ன ப்ரோ இப்ப நீங்க வந்து எங்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிட்டீங்க, நாங்க பதிலுக்கு ஒரு கோரிக்கை வச்சோம்ல, நீங்க ஏன் அதை பண்ண மாட்டீங்க? இப்போ முத்துக்குமரன் ஆர்மி கிட்ட போறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஏன்னா இப்ப என் பேர் டிடிகே தமிழ்னா என் பேரை இன்னொருத்தர் பயன்படுத்தினார் அப்படின்னா அப்ப நீங்க வந்து என்னையே தான் கேள்வி கேட்பீங்க. நீ வந்து டிடிகே தமிழ்னு குழும உருவாக்குற, அப்ப நீங்க வந்து ஏன் கேட்கல? இருக்கீங்க, ஆதரவாளரா சப்போர்ட் பண்ணீங்க, தலைவருடைய உங்க பிடிச்சவருடைய பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இப்படி கமெண்ட் போட்டா நீங்க ஏன் அதை வந்து அவர்கிட்ட கேட்கல? ஒரு நிமிஷம், அந்த கேள்வி வருதுல, அந்த பேர் போடுறீங்க அப்படிங்கும் போது அதான் கேள்வி. இல்ல வந்துட்டாரு. என் நேம் எதுக்கு யூஸ் பண்றீங்க? என் நேம் எதுக்கு யூஸ் பண்ணி கூப்பிடுறீங்க? என்ன புழக்கப்பட்டாங்க? யாரு? அகிலனா? இல்ல அது ஒரு வேஸ்ட் மேட்டர், அது விடுங்க. ஓ இது வேற ஐடியா. முத்துக்குமரன் அதான் பாருங்க ப்ரோ, சேகுவேரா ப்ரோ, இங்க பாத்தீங்களா உங்க கண்ணு முன்னாடியே எத்தனை பேர் முத்துக்குமரன் ஆர்மி கேட்டுன்னு போட்டு வராங்க பாருங்க. இதாங்க பிரச்சனை. நீங்க ஃபர்ஸ்ட் போய் எங்க கண்டீங்க தயவு செஞ்சு. எல்லாரையும் முத்துக்குமரன் பேரை வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசும்போது ஆபாசமா பேசணும் அப்படின்னா, இப்ப சேகுவேராவை திட்டணும் அப்படின்னா என்னை அவர் திட்டிடுவாரு. ஏன்னா 2 பேரும் செப்பரேட் ஐடி. அதே மாதிரி யாரோ ஒருவன் திட்டுறோம் அப்படின்னா திட்டிக்கலாம், செப்பரேட் ஐடி. இப்ப முத்துக்குமரன் பேரை போட்டா அது ஒட்டு மொத்தமா போகுது. 1 minute bro. ஒன்னு இதை மட்டும் கேளுங்க. இருங்க எல்லாரும் ஒருக்கா இந்த SSV_REMO இதை மட்டும் மேல டேக்ல போடுங்களேன், பிரச்சனையே இல்லை. அதோட நாங்க எல்லாருமே போயிருவோம். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் அங்கால அப்படியே போடுங்க @SSV_REMO இதை மட்டும் போடுங்க. அது மட்டும் எங்களுக்கு போதும். மற்றபடி நீங்க முத்துக்குமரனை தவறா பேசாத வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அப்ப எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களா? எங்களுக்கு பிரச்சனை சரி ப்ரோ, இப்போ நீங்க உதயா ப்ரோ நீங்க சொல்ற கோரிக்கையை நாங்க ஏத்துக்கிறோம். இருங்க ஒரு பாயிண்ட் இவர்கிட்ட உதயாட்ட சொல்லிக்கிறேன். ஆனா உதயா ப்ரோ, இப்போ நீங்க சொல்ற கோரிக்கை ஏத்துக்கிறோம். அப்ப நீங்க போய் அவர்கிட்டையும் சொல்லுங்க, இந்த மாதிரி முத்துக்குமரன் ஆர்மி கேட்டுங்கிற பேரை நீங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஆபாசமா பேசுனீங்க அப்படின்னா எங்களுடைய முத்து தான் பாதிக்கப்படுறாரு. இப்போ ஒரு அக்கா கூட வந்து சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே ப்ரோ, அதெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப உங்களுக்கு இந்த ஸ்பேஸ்க்கு இருங்க ப்ரோ, நான் பேசும்போது இப்படி ஓவரா நான் என்ன சொல்ல வரேன் கொஞ்சமாச்சு கேளுங்க ப்ரோ. இப்ப முத்துக்குமரன் ஆர்மின்ற பேர்ல ஒரு 10 ஐடிக்கு மேல இருக்கு. நான் ஸ்கிரீன்ஷாட் மேல போட்டிருக்கேன். இவங்க எல்லாம் அதிகமாவே எங்களை ரீட்வீட் பண்ணுவாங்க. நாங்க போடுற போஸ்ட் எல்லாத்தையுமே ரீட்வீட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் போயிட்டு எங்களால கேட்க முடியாது. அதுதான் பிரச்சனை. அதுக்காக இப்ப இவர்கிட்ட கீரி பிள்ளைட்டையோ இல்ல அவர்கிட்ட போய் நீங்க கேட்க மாட்டோம்ல, நாங்க சொல்றோம். ப்ரோ நாங்க என்ன சொல்றோம், நாங்க தெளிவா ஒரு விஷயத்த சொல்றோம். பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை இந்த குறிப்பிட்ட ஐடி இவ்வளவு தூரம் இப்ப நீங்க வந்து எங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம், நாங்க இதை சொல்லி இருக்கவே மாட்டோம். ஏன்னா குறிப்பிட்ட நபர் வந்து எங்களை வந்து இப்படி ஆபாசமா பேசுறாரு, அப்போ அதுக்கு ஏங்க தடை பண்றீங்க? அந்த மாதிரி போடாதீங்க, போட்டுட்டு பேசாதீங்க. சிம்பிள். இங்க நீங்க எங்கள்கிட்ட பேசுறதோட அங்க சொன்னீங்கன்னா சிம்பிளுங்க. இந்த மாதிரி எத்தனை ஐடி போட்டுட்டு எப்படி ஆபாசமா பேசினாலும் ஆமா, எப்படி இப்போ ஒரு 1000 ஐடி இருக்கட்டுங்க, இப்போ 1000 ஐடி இருக்கட்டும், 1000 ஐடி முத்துக்குமரன் அப்படின்னு போட்டுட்டோம். ஒரு நிமிஷம் உதயா, ஒரே நிமிஷம் டிடிக்கு. உதயா 1000 ஐடி இருக்கு உங்களுக்கு. இப்ப யார சொல்றாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அதை வந்து அதெல்லாம் தெரியும் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா டேக மட்டும் போட்டுருங்கன்ற, மத்தபடி பிரச்சனையே இல்ல. இல்லங்க ஒரு நிமிஷம், அவர் பண்ணதான் நாங்க பண்றோம். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல அவர் பண்றாரு. அவரை நிறுத்த சொல்லுங்க. இதுக்கு மீறி இப்படியேதான் பண்ணீங்கன்னா என்னால வாதிடவே முடியாது சார். நீங்க ஒரு ஸ்பேஸ் போட்டு அவரை கூப்பிட்டு வச்சு பேசி ஏன்டா இப்படி பண்றேன்னு கேளுங்க.
முத்துக்குமரன் பேரை அது யார் எங்க வேலையே இல்ல சார். அது எங்க வேலை இல்ல. அப்ப விட்டுருங்க. அப்ப நீங்க அதுதான் உதயா பேசாதீங்க. பிரச்சனை. இங்க என்னன்னா அதான் பிரச்சனை. இங்க உங்க இப்போ முத்துக்குமரன் இல்ல அவர் வேலை இல்லையா? விட்டுருங்க. அப்போ வேற யாரும் பேசுங்க. வேற அதான் யாரும் பிரச்சனை. பேசுங்க. இப்ப வேற நீங்க எல்லாம் வந்து இத பேசி இவ்வளவு தூரம் இது பண்ணி நம்ம பிரச்சனையை டைவர்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு நிமிஷம். யாரோ ஒருவன் கேக்குறாரு. யாரோ ஒருவன் பேசுங்க. யாரோ ஒருவன் மீன் சொல்லுங்க. ப்ரோ டிசி ப்ரோ டிடிகே ப்ரோ, நான் இப்போ இவ்வளோ நேரம் கேட்ட ஸ்பேஸில் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து சே ப்ரோவும் சரி உதயா ப்ரோவும் சரி எல்லாருமே உள்ளே வந்து நாங்கள் பேசுறதுக்கு காரணம் நீங்கள் போட்டுற ஹேட்டிங் தான். இது வந்து தனிப்பட்ட பர்சன்ஸ் அட்டாக்ஸ், ஓகேங்களா? சார் அது ஒரு புரிஞ்சுக்கோங்க நிமிஷம். ஃபர்ஸ்ட். யாரோ இல்லை ஒருவன் இல்லை நான் முடிச்சிடுறேன், ஒரே நான் நிமிஷங்களேன். சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சொல்லுங்க யாரோ சொல்லுங்க. ஒருவன்கிற பேர்ல இந்த கமெண்ட்டை போட்டுதான் யாரோ ஒருவன்கிற ஹெட்டிங்ல நான் போடுவேன். அவரு ம் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல இந்த கமெண்ட்டை போட்டிருக்காரு. அதனால ம் அந்த கமெண்ட் அப்படிதான் நான் போடுவேன். ம் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி அதை டெலீட் பண்ண சொல்லுங்க. சார் இப்போ முத்துக்குமரன் ஒரு ஆர்மி சரி, ஒரே ஹெட்டுங்கிற நிமிஷம் ஒரு சார், நிமிஷம் இருங்க சார், இருங்க சார். ஒரு நிமிஷம். சே யாரோ ப்ரோ சே ப்ரோ இல்ல, சே அதுல ப்ரோ ஒரு அதுல நிமிஷம். ஒரு சிக்கல் இருக்கு. அவர் பக்கத்துல வந்து ஆர்மி ஹெட்னு போட்டு கீரி புல்லன்னு பிராக்கெட்ல போட்டிருக்காரு. நீங்க அதையும் என் மென்ஷன் கண்ணுக்கு பண்ணிட்டீங்கன்னா தெரியுது. அது பிரச்சனை மட்டும் இல்ல. தான் சார் தெரியுது. என் கண்ணுக்கு இல்ல தெரியுது சார், நான் நான் போட்டேன். ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் சார். அவரோட ஐடியா ஸ்கிரீன்ஷாட் நான் போடுறேன். நான் இப்போ நீங்க பாருங்க. நீங்க அவர் என்ன போட்டிருக்காருன்றது, அவர் ஐடியா ஃபுல் நேம் நீங்க போடுங்க. எங்களுக்கு சிக்கலே இல்லை சார். நீங்க வந்து இந்த மேல போடுறேன் உங்களுக்கு சே ப்ரோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க. பார்த்துருப்பாங்க ப்ரோ, அவங்க அதை பார்த்துருப்பாங்க ஆக்சுவலா. ஆனா இல்ல, நான் பர்டிகுலரா போட்டுறேன். போனவங்க நம்ம கேட்குறோம். அதான் நான் மேலேயே போட்டிருக்கேன் பாருங்க சார். அவரோட ஐடியோட ஏங்க ஃபுல் நேம் நீங்க சொன்ன மாதிரி இல்லைங்க, தான் அவனை போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு இது கிடையாது. நீங்க இங்க வந்து சார். ப்ரோ பேசணும். ப்ரோ நீங்க இல்ல டிசி ப்ரோ சார். இங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்க சார். இப்ப நீங்க வந்து ஒரு ஃபேண்டம். ஒரு நிமிஷம். அவன் வந்து அவ்வளவு கேவலமா கமெண்ட் போட்டிருக்கான். அந்த கமெண்ட் யாரா படிச்சுக்கலாம் முதல்ல. இங்க வந்து பேசுறோம். அந்த கமெண்ட்டை படிச்சுக்கலாம் முதல்ல. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதாங்க அந்த அந்த கமெண்ட் பிரச்சனையே உங்களுக்கு தெரியல. இல்ல யார ஒருவனா இருக்கட்டும், சேவா இருக்கட்டும், அதை போய் இவங்களுக்கு பாருங்க பிரச்சனையே முதல்ல. தெரிய அதை மாட்டுது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. பிரச்சனையே தெரியல. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ப்ரோ 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 நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே யார நிமிஷம் ஒருவன் ப்ரோ. நான் அவங்கள்ட்ட வந்து ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். இப்போ எல்லாரும் சொன்னாதான் சொன்னாதான் நீங்க சொல்ல போறீங்க. நீங்க ஒன்னும் புதுசா சொல்ல. நாங்க பேரை போறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் அவர்கிட்ட ஏன் சொல்ல மாட்டீங்க? அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? அதுதான் ப்ரோ, எங்களுக்கு எல்லாம் அதுதான் தேவையே இல்லை பதில் ப்ரோ சொல்றோம். அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கீங்களே ப்ரோ. ஒரே நிமிஷம். இருங்க ப்ரோ. முத்துக்குமரன் இப்போ அதே பதில் மாதிரியே சொல்ல சௌந்தர்யா ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்க வரல. நாங்க வந்து எங்களோட ஒரு நிமிஷம். இண்டிவிஜுவல் யாரோ பேர்ல தான் வர்றோம். அந்த முத்துக்குமரன் ஃபேன்ஸ் முத்துக்குமரன் பேரை போட்டு ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கிறான். அவனை கேட்க மாட்டேன்றீங்களா? எங்களை வந்து கேட்டுட்டு இருக்கீங்களா ராஜா? அவரை கேட்க மாட்டேங்கிறீங்களே. முத்துக்குமரன் பேரை வந்து அவர் கெடுக்கிறாரு. அவரே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஹலோ, தனியொருவன் ப்ரோ, நீங்க சொன்னீங்க நான் பேரை மாத்தினேன். சரிங்களா? நான் இல்லாட்டி மாத்தவே மாட்டேன். உங்க பேச்சுக்கு மரியாதை அவர் சொன்னாரு, மாத்திட்டு வந்துட்டேன். நான் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணேன். மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். நான் மாத்திட்டேன், நீங்களும் மாத்திட்டு இருங்க, வந்து பேசுங்கிற. ஓகே நான் நீங்க சார். சொன்ன பேச்சை நான் மதிச்சேன். நான் உங்களை கூப்பிட்டு பேசினேன். அதுதான் என்னோட விருப்பம். அதுதான் சார். இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்க போட்டீங்க முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு போட்டீங்க. அவரோட முழு பேரையும் போட்டுருங்க. அதுல இருந்தது நீங்க பாதி பேரை வெறும் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு போடுறதா சிக்கல். பிராக்கெட்ல அவர் முழு பேர் நான் மேல போட்டிருக்கேன். அவர் என்ன போட்டிருக்காருன்னு ஃபுல் நேம் நீங்க ஃபுல்லா போட்டுட்டீங்கன்னா சிக்கலே இல்லை. இங்க யாரும் உங்களை பேசவே மாட்டாங்க. சரி, நீங்க பேசிக்கலாம். இதையும் நான் இதையும் போடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவங்களை கூட்டிட்டு வந்து இது பேசி இது ஒரு முடிவு கொண்டு வர சொல்லுங்க. அவர் வந்து இவர்கிட்ட பேச சொல்லுங்க. அசாரு நீங்க சரிங்களா? திருப்பி எதுங்க தேவை திருப்பி இதுக்குள்ள கொண்டு வர்றீங்க? அவருக்கு பிரச்சனை. நீங்க அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். அவர் சாரு பேசிக்குவாரு. ஆனா இல்ல அவர் வந்து பேசணும் ப்ரோ. இவ்வளவு முத்துக்குமரன் பேசுறதுக்கு அவர் மேல வரணும். அவனை வரட்டும். கேட்க மாட்டேங்கிறீங்க யாரும். சார் நான் வந்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் பேசுறது தப்பு தான் சார் கண்டிச்சேன். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லா ஸ்பீக்கர் நீங்க சார்பாகவும் பேச வேண்டாம். எல்லாரும் நீங்க அவர்கிட்ட போய் நீங்க ஸ்பேஸ் போட்டு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் போட்டு சரிங்க இந்த சார். நீங்க மாதிரி அப்ப பேரை கேவலமான மாத்துங்க இதெல்லாம் சார். செய்யாதடா இல்ல முத்துக்குமரன் பேரை வச்சு அப்படின்னு அவன்கிட்ட கேளுங்க. அவன்கிட்ட சார், கேட்டு அதுதான் நீங்க சார். பேசுங்க சார். நீங்க பேர் ஃபுல் நேம் போட்டுருங்க. எந்த விதமான சிக்கலுமே இல்ல. நீங்க ஃபுல் நேம் போட்டுட்டு அவர் இந்த ஸ்பீக்கர்ல நாங்களே கூட்டிட்டு வரோம். நீங்க நெக்ஸ்ட் பேசுங்க. டைம் போட்டுக்கலாம் உங்களுக்கு சார். கேள்வி. இப்ப என்னால மாத்த முடியாது. நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். அப்போ சார் நீங்க இது சார் டிசி விளாக் சார். இல்ல சார், ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல தான் பண்ணிருக்காரு. அதுதான் நம்ம இங்க பேசிருக்கோம் சார். அவர் ஃபுல் நேம் ஆர்மி ஹெட் பிராக்கெட்ல கிரிப்புலன் போட்டிருக்காரு சார். அவர் எடுக்க சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் நான் போடுறேன் சார். சார் கரெக்ட் சார். இல்லையா? அதை எடுக்க சொல்லுங்க. ஆமா சார். அது கூட பக்கத்துல கிரிப்புலன் போட்டிருக்காரு சார். இருக்கட்டும் சார். அது அவர் போடட்டும் சார். அது அவர் உரிமை சார். எனக்கு என்ன தோணுது அப்ப ஆர்மி ஹெட்னா சார் ஹெட்ல தான் போடுறான். அவனை கேளுங்க. அவனை கேட்டு அதுதான் சார். இங்க ஆர்மி ஹெட்னா இங்க பல பேர் நான் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். ஹெட்ங்கிற பேர்ல ஒருத்தன் வந்து கேவலமான வேலையை பண்றான். அவனை போய் கேளுங்கன்னா எங்கடா சார் ஏன் சார் வந்து கேக்குறீங்க? அதை மாத்தி இதை சார் அதுதான் சார். நீங்க சார் அவர் பேரு நீங்க ஃபுல்லா சார் அவர் பேர் வந்து ஃபுல்லா போடுங்க சார். நீங்க அவர் பேரை ஃபுல்லா போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சார். அவனை மாத்த சொல்லுங்க முதல்ல. அதுக்கப்புறம் நான் மாத்துறேன்.
சரிங்களா? சார் இத்தனைக்கும் நீங்க சார் கரெக்ட் சேவியரா சார், நீங்க ப்ரோ, மாத்துங்க. இத்தனைக்கும் நீங்க சொல்ற மாதிரி அது வந்து சாதா ஐடி இல்ல ப்ரோ, ப்ளூடிக் ஐடி ப்ரோ. இப்போ எங்க ஐடி எல்லாம் வந்து ப்ளூடிக் இல்ல, அவர் வந்து ப்ளூடிக் வாங்கி வச்சிருக்காப்ல முத்துக்குமரன் ஆடி கேட்டுன்னு. ஏன் எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது? ஒருவேளை அவருக்கும் முத்துக்குமரனோட கெட்டா கூட இருக்கலாமே. அதான் அவர் பிஆருங்க, அது பிஆர் இல்ல இல்ல அதெல்லாம் மாதிரி சார், பண்றாரு. நம்ம பிஆர் அவ்வளவு தூரம் போக பிஆர் தேவையில்ல. கிடையாது. இல்ல அவர் பிஆர்ல இருந்து இல்ல, இந்த ப்ளூடிக் வாங்கி வச்சுட்டு பண்றாங்கல்ல. இப்ப நீங்க கூட ப்ளூடிக் வச்சிருக்கீங்களா என்னன்னு என்னால பார்க்க முடியல. இல்ல இப்ப நான்லாம் இல்ல, அவர் ப்ளூடிக் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி போறாருன்னா ஒருவேளை முத்துக்குமரன் அனுமதி வாங்கியிருப்பாரோ என்னமோ கூட இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் தயவு அது கூட செஞ்சு இருக்கு. ஆமா ஆமா. அந்த கிளாரிபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இப்போ சார் அவ்வளவுதான். இப்ப இல்ல கொஞ்சம் இல்ல நாங்க முடிச்சுட்டு போயிடுவோம். சார், டிடிகே சார், நான் இல்ல சார், நான் இப்போ இப்படி வரேன் சார் டேரக்டா. இப்போ நீங்க அவர் பிரச்சனை மட்டும் தான் பேச போறீங்கன்னா நீங்க அவர் பிரச்சனையில இருக்கலாம். இல்ல நீங்க டேரக்டா எங்க கூட நீங்க சண்டை போடணும்னு முடிவு சார் பண்ணீங்கன்னா நாங்க உங்க தயாரா கூட இருக்கோம் சண்டை யாருங்க சார் போடுறதுக்கு. சார் நீங்க உங்க கூட இல்ல சார், பேசுறதே இப்ப நீங்க தேவையில்லான்னு சொன்னீங்க. தான் இப்ப சொல்றீங்க. இல்ல சார், இல்ல சார், நீங்க சொல்றீங்க ப்ளூடிக் ஐடி உங்களுக்கு எனக்கு என் ஐடி உங்களுக்கு ப்ளூடிக் தெரியல, ஆனா உங்க ஐடி உங்களுக்கு வந்து ப்ளூடிக் இல்லன்னு தெரியுது. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியுது? நான் ஸ்பீக்கர்ல தான் இருக்கேன், என் ஐடி ப்ளூடிக்கா இல்லையான்னு உங்களுக்கு சார் தெரியாதா? அதாவது நீங்க கேட்டா எனக்கு சார் இப்போ தெரியலன்றீங்க. நான் வந்து தெரியலன்னு தான் சொன்னேன். ஏன்னா நீங்க உங்க ஐடி ஓபன் பண்ணி நான் இதுவரை பார்க்கல. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க ப்ளூடிக் வாங்கல, அவ்வளவுதான். அப்புறம் என்ன சார், அப்புறம் என்ன நம்ம ஒரு சார்? விஷயம் சரி பேசுறேன்னா சார். அது உறுதிப்படுத்திட்டு இல்ல பேசணும் சார். சார், புரூப்போட தான் சார் பேசுறேன். அவர் கிரிப்புல ப்ளூடிக் தான் சார் வச்சிருக்காரு, முத்துக்குமரன் ஆர்மி ப்ரோ கெட்டுன்னு. ப்ரோ இது வந்து இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணாது ப்ரோ. அவர் பேச வந்து யாரோ அதை மட்டும் பேசுங்க ப்ரோ. பேச இல்ல நான் இல்ல பிரச்சனையில டைவர்ட் இப்போ பண்ணல சார், நீங்க பேரை மட்டும் போட்டுருங்க சார், பிரச்சனையே இல்ல சார். அதான் நான் சார் உள்ளே இப்ப வர நாங்க மாட்டேன் திருப்பி சார். திருப்பி சொல்றோம். இப்ப இந்த நபரிட வந்து நாங்க பேசிக்கிறோம் சார், அவர் பேர் அப்படிதான் சார் போட்டிருக்காரு. நீங்க எதுக்கு சார் தேவையில்லாம அதை பேசி நீங்க அதுதான் வந்த சார் உடனே இப்போ சொல்லிட்டீங்க எனக்கு சார் இந்த பிரச்சனையே முத்துக்குமரன் தெரியாது. ஆர்மி ஹெட் தான் முதல்ல ஆமா போட்டிருக்காரு சார். அதுதான் நான் அவர் சர்னே போட்டதெல்லாம் நான் பார்க்கல. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல இந்த கமெண்ட்டை கேவலமான கமெண்ட்டை போட்டிருக்காரு. அப்போ முத்துக்குமரன் பேர் அவர் கெடுக்கிறதுக்காக அப்படி பண்றாரா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வைக்கல. யாரா பேசுங்களேன், முத்துக்குமரன் ஃபேன்ஸ் பேசுங்களேன். எல்லாருமே நான் ஆட் சார் பண்றேன். அதுதான் சார், சிம்பிள் சார். அவர் நீங்க சர்நேம் பார்க்கலன்னு சொன்னீங்க, நாங்க மேல வந்து உங்களுக்கு பின் பண்ணிட்டோம். அவர் சர்நேம் அதுல இருக்கு, அதனால நீங்க போடும்போது நீங்க பார்க்காத விஷயத்த நாங்க எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல சார், நீங்க அதை ஃபுல்லா போட்டுருங்க சார். அவ்வளவுதான் சார், சிம்பிள் சார், முடிஞ்சு சார். நீங்க பேசுங்க. உங்க உண்மையிலேயே உங்க பக்கம் நியாயம் இருந்தா எல்லாரும் உங்க பக்கம் தான் நிப்பாங்க. சிம்பிள், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதான் நான் எங்க சைடுல இருந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். அதாங்க முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர் அவர் மாத்த சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓகே சார், நீங்க இது எப்படி தெரியுதுன்னா சொல்லுங்க. எனக்கும் அதேதான். அந்த நேம் மட்டும் போட்டுருங்க சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை பாக்குறதுக்கு. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் அவர் நான் போட்டிருக்காரு. அவர்கிட்ட அவரை இப்ப போய் பேசுறேன் சார். மஞ்சுளா ஆனா நீங்க இந்த நேம மட்டும் போடுங்க ஒரு சார். நிமிஷங்க, ஒரு நிமிஷம். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல ப்ளூடிக் வாங்கியிருக்காரு அவரு. அந்த பேர்ல தான் இந்த கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காரு. அவரை கேட்காம என்கிட்டயே வந்து கேக்குறீங்க. அது ப்ளூடிக் மஞ்சுளா மேடம், அது ப்ளூடிக் ஐடி. காசு கொடுத்து இது பண்ணணும், ஃபேக் ஐடி கிடையாது. இப்போ நாங்க வந்து காசு கொடுக்கல, இது அது ஒரிஜினல் ஐடி. அது எலான் மஸ்கே அங்கீகரிச்சிருக்காரு அவர் ஐடியை. அபிஷியல் பிஆரா இருப்பாரு நினைக்கிறேன். அப்ப நீங்க முத்துக்குமரன் பேரை அந்த கெடுக்கிறதா பண்ணிட்டு இருக்காரு அந்த பிராக்கெட்லயும் கமெண்ட் அவர் எல்லாம். போட்டிருக்காருல்ல சார், அதனால அதையும் போட்டுருங்களேன் சார். இல்லங்க, முத்துக்குமரனோட பிஆர் அவரு, முத்துக்குமரனோட பிஆர் அவரு. எனக்கு அதெல்லாம் பேச வேணாம் இப்போ சார். எனக்கு இத மட்டும் அந்த பிராக்கெட்ல அதை போட்டுருங்க. இல்ல, ஒரு நிமிஷம் மஞ்சுளாமா, நான் ஒரு வேணா நிமிஷம், அவர்கிட்ட ஒரே போய் நிமிஷம். கேக்குறேன் நானு. அதெல்லாம் போடுறேம்மா. அவர் என்ன போஸ்ட் போட்டிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், நீங்க சொன்னீங்க, நான் கேட்டேன். ஆ. அத வந்து நான் காதால அத கேட்க பத்தி கூட பேச விருப்பம் இல்ல மாட்டேங்கிறீங்களா? அவர் எனக்கு. பேரை மாத்துங்க நான் அவர்கிட்ட தவிர. போய் கேக்குறேன் சார். நான் அவர்கிட்ட போய் கேக்குறேன். நீங்க இந்த பேரை மட்டும் மாத்துங்க. நான் உடனே போய் அவர்கிட்ட கேக்குறேன் சார். அத கேட்டுட்டு வாங்கம்மா, கேட்டு வாங்க. தேங்க் யூ, நீங்க தேங்க் இது யூ. பேரை மட்டும் மாத்துங்க. நான் போய் கேக்குறேன் சார். ப்ளீஸ். சிராஜ் சொல்லுங்க, எனக்காக சிராஜ். எனக்காக அட்லீஸ்ட். டிசி ப்ரோ, அவங்க வந்து இல்லங்க, அவர்கிட்ட போய் பேசுவாங்கம்மா. அவர் என்ன பண்ணிருக்காரு முதல்ல பாத்துட்டு சார் வாங்கம்மா. எனக்காக மட்டும் பேரை மாத்துங்களேன். நான் வந்து எந்த ஸ்பேஸ்லயும் மெயினா போய் இல்ல, பேசுற அது ஆள்லாம் ஓகேம்மா, நான் கிடையவே கிடையாது. மாத்துறேன். நீங்க நீங்க என்ன அவரை போய் பார்த்திருக்கவே மாத்த அவர் மாட்டீங்க. போய் ஒரு கமெண்ட்ட போட்டு ஏன்பா இப்படி அப்ப பண்ற? எனக்கே இப்படி பார்த்தோனே கஷ்டமா இருக்கு. இல்ல, நான் ஒரே வந்து ஒரே அதனால நிமிஷங்க, தான் சொல்றேன். ஒரே நீங்க பேரை நிமிஷம். மட்டும் மாத்துங்களேன். நானே போய் பேசுறேன். நீங்க பேரை மட்டும் மாத்துங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் எனக்காக. இல்ல, நீங்க அவரை போய் பாத்துட்டு வாங்க. அந்த கமெண்ட்ட பாத்துட்டு வாங்க. அவர்கிட்ட போய் கமெண்ட் போடுங்க. ஏன்பா இந்த மாதிரி கண்டிப்பா முத்துக்குமரன் நான் பேரை போடுறேன். கெடுக்கிறேன்னு கமெண்ட் கண்டிப்பா போடுங்க. அதுக்கு அதுக்கப்புறம் நான் நான் உங்களுக்கு மாத்துறேன். ரிப்ளை தானே அதுக்கு போடணும். நான் போடுறேன் நானு. நீங்க ப்ளீஸ் இந்த பேரை மட்டும் மாத்துங்க. நான் உடனே அங்க போய் கமெண்ட் போடுறேன். இல்ல, அது போட்டு நீங்க என்ன எனக்கு நம்புங்க பேசிட்டு நீங்க. வாங்கம்மா. நான் பண்றேன். சார் அவர் ஒரே நிமிஷம். யாரோ 135 அவர் ரிப்ளை பண்ணுவாரான்னு கூட சுரேஷ் தெரியல வந்தான்னு சார். சொல்லுங்க. சார் 135 ஆகுது. அது ரிப்ளை பண்ணுவாரான்னு கூட தெரியல. நீங்க பேரை மட்டும் மாத்திட்டு என்ன வேணா பேசிக்கோங்க சார். எனக்கு பிரச்சனையே இல்ல. ப்ளீஸ். இல்லங்க, அந்த பேர் அவர் மாத்தணுங்க. நான் மாத்த முடியாதுங்க. அவர் அந்த பேர்ல தான் பண்ணிருக்காரு. அவர் பிராக்கெட்ல கீரி பிள்ளைன்னு போட்டிருக்கார்ல சார். அது நான் போடுறேன், ஆட் பண்றேன். அத மட்டும் ஆட் பண்ணுங்க. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அத மட்டும் ஆட் பண்ணுங்க சார். நான் போய் கமெண்ட் அதுக்கு கீழயே நான் போடுறேன். நீ எங்க போட்டிருக்காரோ அதுக்கு கீழயே நான் கமெண்ட் போடுறேன் சார். நீங்க அந்த பேரை மட்டும் ப்ளீஸ் எனக்காக மாத்துங்களேன்.
நான் எந்த ஸ்பேஸ்லயும் நான் போய் சண்டை போட்டோ, வந்து பேசியோ கூட நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி இருக்க எனக்கே இத பார்த்தோனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யார்ரா ஏங்க முத்துக்குமார் அதை விட ஆர்மி ஹெட் மோசமான கமெண்ட் அப்படின்னு. போட்டிருக்காரு, அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்களாம்மா? இப்ப அதுதான் நான் சொல்றேன்ல சார். அதுல போய் கமெண்ட் போடுறேன் சார். இது என்ன இவ்ளோ சார் இன்டீசென்ட்டா உங்களுக்கு அதை எல்லாம் பத்தி போடுறீங்கன்னு. பேசுவோம். பட் அவங்க கண்டிப்பா என்ன பேசுவோம் சொல்றாங்கன்னா, சார். ஒரு நீங்க நிமிஷம் மஞ்சுளா சிஸ்டர் ஒரே நிமிஷம். அவங்க என்ன சொல்லுங்க சொல்றாங்கன்னா, சார். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டை எடுக்க சொல்லல. அது கிட்ட கீரி புள்ளங்கிற பேரை ஆட் பண்ணதான் சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. இல்ல, அது அவன் பேரு மட்டும் எனக்கு தான் போடுறது சார் விருப்பம் வேணும். இல்லை. நான் வேற புறம்போக்கு புள்ளன்னு வேணா போடுறேன். அது புறம்போக்கு தான் அது. என்ன அதெல்லாம் வேணா போட்டோமா போடுங்க சொல்லுங்க. சார். அது என்ன வேணா உங்களுக்கு போடுங்க. அது எங்களுக்கும் இல்ல, தேவையில்லை. இல்ல முத்துக்குமரன் ஆர்மி கீரி ஹெட் பக்கத்துல புள்ளன்னு அது போட போடுங்க சார். வேண்டாம். வேற புறம்போக்கு ஒண்ணும் இல்ல. புள்ளனாலும் யாரோ மாரி வருமே சார். கீரி புள்ள புறம்போக்குன்னு போடுங்க சார். ப்ளீஸ். இல்ல, முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர் அவர் எடுக்கணுமா? எடுத்தாதான் நான் போட முடியும். அதாவது இல்ல மஞ்சுளா மேடம் பிராக்கெட்ல மட்டும் மஞ்சுளா அவரு பண்ணது அவர்தாம்மா தவறு பண்ணிருக்காரு. சொல்லுங்க. மஞ்சுளா மேடம் இப்ப என்னன்னா முதல்ல இப்ப ஆரம்பிச்சது வந்து அவர்தான். அவரை சார் விட்டுட்டு ஒரே சொல்லுங்க. நிமிஷம் சார் சொல்லிடுறேன். மஞ்சுளா மேடம் இப்ப வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சேகவாரபுரம் சொன்னார்ல, அவர் வந்து உங்க பேரை போடல ஓசின் தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் லா பாயிண்ட்ஸா கொண்டு வருவாங்க மேடம். அதனாலதான் அது இல்ல எல்லாமே எனக்கு நான் லா அதனால பாயிண்ட்லாம் பேசல இல்ல சார். மேடம் எனக்கு ஒண்ணே ஒண்ணு இல்ல இல்ல அப்போ இது என்னன்னா நான் காமனா இல்ல சார் ஒரு அப்போ ஒரே நிமிஷம் நான் சொல்லி சார் ஒரே முடிச்சிடுறேன். நிமிஷம். என்னன்னா ஒரே இது மாதிரி எல்லாம் பல கேள்விகள் வரும். அதனால நீங்க ஒரே தயவு ஒரு செஞ்சு நிமிஷம் சார். இந்த பிரச்சனையில கொஞ்சம் பேக் வாங்கிக்கங்க. நான் குறிப்பிட்ட நபர்கிட்ட டிடிகே பேசிட்டு ப்ளீஸ். இல்ல முடிச்சுட்டு அப்போ போயிருவோம். இல்ல லா பாயிண்ட் படி பேசலாம். இல்ல சார் லா பாயிண்ட் பத்தி பேசினா முத்துக்குமரன் ஆர்மின்னு போட்டா நாங்க எல்லாரும் பேசுவோம் சார். போட்டதுனால எதுவும் பிரச்சனை அதான் இல்லை. சார் நீங்க ஃபர்ஸ்ட் எங்களை பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேவலமா பேசியிருக்கான் சார் பிறப்பை பத்தி, அதை பத்தி பேசுங்க சார். நான் தான் சொல்றேன் சார் நான் இப்போ போய் கமெண்ட் ஐயா போடுறேன். இல்ல சார் அதெல்லாம் நீங்க பேசுறேன் நானு. எப்படி வேணா சார் நீங்க எப்படி வேணா பேச்ச மாத்தலாம் சார். ஆனா என்னன்னா சார் ஒருத்தன் வந்து ஒரு வயசான ஒரு நபரை பார்த்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசுறது அது எப்படி சார் ஏத்துக்கிறீங்க? அது எப்படி மனசு அது வருது? தப்பு. அது வந்து யாருமே ஏத்துக்கல. இல்லைங்க. இப்போ அது வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா தப்பு. இப்போ எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 2 பேரும் பேசி திட்டிக்கிறது வேற. உங்களை விட வயசு மூத்தவரா இருந்தா அவர் பேசும்போது குறைஞ்சபட்சம் இப்படி கெட்ட வார்த்தை பேசும்போது சிந்திக்க வேண்டாமா? இப்படி ஒரு வார்த்தையை நம்ம போடுறோமே, பொது வெளியில போடுறோமே, அதுவும் நம்ம பேர் என்ன வச்சிருக்கோம்? இப்ப அந்த பேர் அதாவது பொது வெளியில போடுறதுக்கு முன்னாடி அந்த பேரை நீக்கிட்டு போட்டா நாங்க யாராவது போட போறோமா சொல்லுங்க? அது தப்பு தான். அ- அது ரொம்ப பெரிய தப்பு. நான் அதனால கமெண்ட் தயவு செஞ்சு போடுறேன் இந்த அதுக்கு கீழ. விஷயத்துல நீங்க டிடிகே பின்வாங்கிங்க அவரை போய் மேடம். அவர்கிட்ட கேளுங்கம்மா. அவர் இப்போ பேசுறேன். கேட்டுருவாங்க. நீங்க இல்ல, அவரை பிராக்கெட்ல கேளுங்க. கீரி அதுக்கப்புறம் பிள்ளன்னு நம்ம மட்டும் பேசுவோமா? போட்டுக்கோங்க ப்ளீஸ். அதுதான் இல்ல, மேடம். நீங்க எல்லாரும் இல்ல முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை அடிங்க. ஹலோ செம ஹலோ அடி. ஏன்டா இப்படி வணக்கம் பண்றேன்னு கேளுங்க. கேக்குறேன். நான் நான் டிடிகே கேக்குறேன். நான் வணக்கம் கேக்குறேன். டிடிகே நான் பூமதி பேசுறேன். ஆஹ் இந்த பேரு வைக்கிறதுனால முத்துக்குமரன் போடுறதுனால உங்களுக்கு என்ன வருது? அவரு வந்து உங்களுக்கு ஏன் கீரிப்புள்ள தானே அவர் வந்து பிஆர்னு சொன்னது சார ஒரு வந்து நிமிஷமா, ஒரு அவர் வந்து நிமிஷம். இல்ல சாரி இல்ல கேக்குறாரு இல்ல இல்ல அவர் இல்ல பேரை ஒரு வச்சு தானே நிமிஷங்க. நீங்க இது பண்ணணும். ஒரே நிமிஷம். பூமதி அம்மா, முத்துக்குமாரன் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவர் வரீங்க. ஷோவே முடிச்சிட்டு ஒரு நிமிஷம் அவருடைய இருங்க. வேலையில மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு அவர் வேற பூமதி அம்மா, ஒரே நிமிஷம். அவர் வந்து கேட்டு தாய்வெளி அப்படின்னு போடுறாரு. கெட்ட வார்த்தை போட்டிருக்காரு அந்த கமெண்ட்ல. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல அந்த ஹெட்டிங்ல தான் அவர் போட்டிருக்காருங்கிறத நான் போட்டிருக்கேன். என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. நீங்க முதல்ல அவர் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு போட்டிருக்காரு இல்லையா, அந்த புறம்போக்க போய் கேளுங்க. முதல்ல அவரை போய் எல்லாரும் கேட்டுட்டு வாங்க இங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அவர் பண்றது தப்பு. அந்த அந்த பையன் கேட்டு தாய்வெளின்னு போடுறான். அதை வந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட வந்து முத்துக்குமரன் பேரை மாத்துக்கங்கிறீங்க. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல தான் இந்த கமெண்டே போட்டிருக்காரு, இந்த ட்வீட்டே போட்டிருக்காரு அவரு. அவரை போய் கேளுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை போய் கேளுங்க. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை ஏன்டா அப்படி கேவலமா திட்டுற, உனக்கு அறிவு இல்லையாடா, முத்துக்குமரன் பேரை ஏன்டா கெடுக்கிறன்னு அவனை போய் கேட்டு வந்து பேசுங்க. அதுக்கும் ப்ளூ டிக்குமா? சார் அதுக்கும் சார் ஃபேக் ஐடி நாங்க எல்லாம் கேக்குறோம் கிடையாது. சார். அது ப்ளூ டிக் ஐடி. நல்லா கேட்டுங்க பூமதி அம்மா. சார் அது என்ன ஒரு ப்ளூ டிக் ஒரு ஐடி. நிமிஷம் சார். புரியுதுங்களா? என்ன ஐடியா இருக்கட்டும். அது என்ன பெரிய உயிர் போற காரியமா? ஆமாமா அது நேருக்கு நேர ஒன் அண்ட் ஆமா ஒன் கேட்டுக்கிற விஷயத்துக்கு ஒருத்தங்க வந்து பேரை போட்டுட்டு அதை இல்லம்மா வந்து டேமேஜ் பண்றது எந்த இல்லம்மா விதத்துல நாங்க நியாயம்? டேமேஜே நீங்க பண்ணல என்ன ஏமா ஒரு பூமதி அம்மா. நிமிஷம் பூமதி திருப்பி அம்மா. திருப்பி உங்களுக்கு இந்த இல்ல கான்டெக்டே பூமதி அம்மா, புரியல ஒரு சார். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சார். சார் ஆ. நான் சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம் இருங்க சார். அதாவது உங்களுக்கு கான்டெஸ்டே புரியல. இங்க முத்துக்குமரன் ஆர்மி பேரை போட்டு முத்துக்குமரன் நாங்க எதுவுமே பேசல. நாங்க பேசுற நபர் தான். அந்த நபரோட பேர் இதுதான். அதுவும் அந்த நபர் வந்து ப்ளூடிக் வாங்கி அந்த வச்சிருக்காரு. நபர் பேரை தான் போடுங்கப்பா. அந்த நபர் பேரை போடுங்க. அந்த யார் நபர் பேர் தப்பு தாமா பண்ணினாலும் அந்த அந்த நபர் இந்த நபர் பேரை பேர் தாமா போட்டு வச்சிருக்காரு. உங்களுக்கு புரியலையா? அந்த ஐடியா போய் நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? நீங்க ஐடியா பார்க்காம சரி அவர் ஓகே. என்ன நான் ஒரு மாதிரி நிமிஷம் கமெண்ட் போட்டிருக்காரு, எந்த டிடிகே பேர்ல ப்ளூடிக் வாங்கி வச்சிருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க ஒரே பேசிட்டு நிமிஷம் இருக்கோம். ப்ளூடிக் ஐடி ஒரே நிமிஷம். நான் ஒரு விஷயம் இந்த சொல்லிடுறேன். ஐடி இல்ல, ப்ளூடிக் இல்லாத ஐடி இல்ல. நான் கடைசி பாயிண்ட் ஒன்று நான் சொல்லிட்டு போயிடுறேன்.
ஸோ டிசி விளாக் நாங்கள் இவ்வளோ தூரம் பேசிட்டோம். இங்க இருக்கக்கூடிய முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப தன்மையாக உங்ககிட்ட சொல்லிட்டோம். நீங்க எந்த அளவுக்கு அவர் உங்களை பேசினாருன்னு நீங்க சொன்னீங்களோ அதே வார்த்தைகளை நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்தி அவரை சொன்னீங்க. நான் ஸ்பேஸ் போடுறேன், இங்க இருக்கிற முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வாங்க, நம்ம அங்க பேசுவோம். சிம்பிள், முடிஞ்சிச்சு. இங்க பாருங்க சார், நாங்க அக்யூசியேஷன் ரொம்ப வைக்க நன்றி, கிடையாது ரொம்ப சார். நன்றி. அதாவது முதல்ல ஆ முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல பேசுறாரு இல்லையா, அவரை கேளுங்க. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல இந்த கமெண்ட்டை போட்டு இருக்காரு, ட்வீட்டை போட்டு இருக்காரு. அவரை கேளுங்கிறேன். இல்ல அவரை கேட்க அவர் பேரை மாட்டேங்கிறீங்களே யாரும். போடுங்க சார். அவர் அவர் பேரை பேரே போட்டு நீங்க அதாம்மா பேசுங்க. பூமதி அவர் அம்மா, பேரே அவர் அதுதாம்மா, பதில் என்னம்மா சொல்லட்டும் போட்டு அவர் சார். சொல்றீங்க அவர் பேரே நீங்க? அதாம்மா வருவாரு, பதில் அவர் பேரே சொல்லுவாரு. அதுதாம்மா. பூமதி அம்மா. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயமே தெரியாது. ஃபர்ஸ்ட் இப்ப அவர் வந்து இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க முத்துக்குமரன் பேரை இல்லம்மா போட்டதுனால பூமதி அம்மா, அவருக்கு அதாம்மா பிரச்சனையே. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாமலே நீங்க உள்ள வந்துட்டு பேரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முத்துக்குமரன் ஆர்மி எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. இப்ப திருப்பி வந்துட்டு ஏன் ஏம்மா பேரை நம்ம போட்டீங்கன்னா பூமதி அம்மா, அவர் பேரே பூமதி அதான். அம்மா ஒரே நிமிஷம் டிடிக்கு ஒரே நிமிஷம். நம்ம 3 வருஷமா பழகிருக்கோம். என்ன ஒருத்தன் கேவலமான கமெண்ட் போட்டிருக்கான். நீங்க இப்ப அவனுக்கு சார் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க. எனக்கு ரொம்ப இல்ல அவனுக்கு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு சப்போர்ட் சப்போர்ட் இதெல்லாம். பண்ணல, பண்ணல. சாரி, யாருமே இங்க அவருக்கு அவனுக்கு பண்ணல. சப்போர்ட் சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணல. இருக்கீங்க அவர் பாத்தீங்களா? செய்தது பூமதி தப்பு. அம்மா, எனக்கு பூமதி அவர் எரிச்சலா அம்மா, இருக்குது. சப்போர்ட் பண்றேன்னு இப்ப நாங்க வரல. அது தப்பு தான். அது சாரி கேட்கட்டும். அத இல்ல முதல்ல அவருடைய பேசுங்க, அங்க போய் பேசுங்க. அவருடைய அவனை ஏன்டா அப்படி பர்சனல் போடுறன்னு விஷயத்த கேட்டுட்டு வாங்க. அவர் பேசி அவர் தீர்வு கண்டுகட்டும். உங்களுக்கு சார் நீங்க உங்களை சொன்னது இல்லம்மா இல்ல ஒன்னு பூமதி அம்மா, நீங்க வந்து நாங்க அந்த கருத்தை வந்து ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு. இப்ப சேவரா புரோட்ட ஆளு சொல்லியாச்சு. தயவு செஞ்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த விஷயம் கஷ்டமா இருக்குன்னா அந்த பேரு போட்டிருக்க நபர்கிட்ட போய் ஏப்பா இந்த மாதிரி பேர் போடுற. இப்போ பிக் பாஸ் வந்து ஷோ முடிஞ்சிருச்சு. ஷோ முடிஞ்சு 20 நாள் ஆயிடுச்சு. இப்ப 20 நாள் கழிச்சும் அந்த பேரை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணும்போது அந்த பேரை தான் எடுத்து நாங்க போட முடியும். ஏன்னா இதான் லா பாயிண்ட புடிச்சுதான் இங்க நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அதனால சார் உங்களுக்கு இந்த சார் விஷயம் சார் தெரியாதனால ஒண்ணு சரி, ஒரு ஓகே. கொஞ்சம் 50 நீங்க மட்டும். விட்டுட்டீங்கன்னா இதைத்தான் பூமதி போட்டு அம்மா, 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 பேசுனா அவங்க அம்மா, போய் பேசுங்க. ஒரு நிமிஷம் கேட்டுட்டீங்கன்னா முடிச்சு. அவர் வந்து ஒன்னு உங்களுக்கு பதில் சொல்றாருன்னா உதயா ப்ரோ ஒரே பேசுங்க. செகண்ட் இருங்க, அதுக்கு ஒரே மேல இதுக்கு செகண்ட் மேல இருங்க. சொல்றதுக்கு இல்ல ஒண்ணுமே நான் இல்ல ஒண்ணு ராஜா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நீங்க சொல்லிடுறேன். உங்க பூமதி அம்மா, விருப்பம் பூமதி அதுதான்டா. அம்மா, பூமதி அம்மா, ஒருத்தர் இருங்க நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அவர் ஸ்டார்டிங்ல முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு மட்டும்தான் பேர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க ஆர்மி சார்பா கேட்டு தான் அவரை பேரையே மாத்த வச்சோம், கீரிப்புள்ள ஆட் பண்ணோம். சரியா? ஏன்னா அப்படி ஆர்மி ஹெட்னு மட்டும் வச்சிருந்தா அது ரொம்ப டேமேஜ் ஆயிரும், அவர் தான் ஏதோ ரெப்ரசன்டேட்டிவ் எடுக்கிற மாதிரி இருந்துரும்னு சொல்லி நாங்க பேசி தான் பேரையே மாத்தினோம், கீரிப்புள்ளன்னு ஆட் பண்ணோம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றோம்னா, கீரிப்புள்ளைய மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. இல்லாட்டி இது ரொம்ப பேக் ஃபயர் ஆகும். எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு தூரம் போகும்னு. அது மட்டும் உங்க மேல இருக்க கன்சர்ன்ல தான் நாங்க சொல்றோம். கீரி பிளே ஆட் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா அவருக்கு கேளுங்க. உங்க கூட வந்து நாங்களும் கேட்கிறோன்றதுதான் எங்க கருத்து. சரி ப்ரோ, இப்ப புரியுதா? அதுதான் வந்து டிசி சாருமே இப்ப வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்ப அவர் போடுறேன்னா போடுறதுல ஒரு நிமிஷத்துல போட்டுருவாரு. இதைத்தான் திருப்பி திருப்பி அதனால என்ன பேசுவீங்க. அவரோட கோரிக்கை என்னன்னா, நீங்க வந்து இங்க இவ்வளவு தூரம் பேசிட்டீங்க. இப்ப அவர் போறதுல எந்த பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. ப்ளூடிக் வாங்கிட்டு இந்த மாதிரி பேசலாம் தவறுன்னு கொஞ்சம் நீங்க பேசுனீங்கன்னா ப்ளூ அவ்வளவுதான் டிக் முடிஞ்சு ஸ்பேஸ். ஓகே ப்ரோ. ப்ளூ டிக் வந்து 900 ரூபாய் இருந்தா ஈஸியா 900க்கு ஈஸியா ப்ரோ வாங்கலாம். நான் இப்ப அந்த கூட நான் என் ஐடியா காசு ப்ளூ விடுங்க டிக்கா ப்ரோ. மாத்தலாம். காசு சப்ப மேட்ரு ப்ரோ. ப்ளூடிக் வாங்கணும்னா அவங்க ஒரிஜினல் போன் நம்பர் கொடுக்கணும். எது இப்போ ஒரிஜினல் போன் நம்பர் கொடுத்து ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அந்த பேரு ஒரு பிராண்டா மாறும். புரியுதுங்களா? இங்க யூடியூப் இந்த ட்விட்டர் பொறுத்த வரையும் நீங்க போன் நம்பர் கொடுத்து பிராண்ட் பண்றீங்க. இப்ப என் ஐடிக்கெல்லாம் போன் நம்பர் எல்லாம் கிடையாது. அது ஒரு பிராண்டு கிடையாது. அந்த பிராண்டு அதனாலதான் சொல்றேன். இப்போ உங்க ஐடி உதயாங்கிற ஐடியில நான் பாத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். நீங்க வந்து இந்த உங்க போன் கொடுத்து நீங்க ப்ளூடிக் வாங்கலைல. இப்ப இவரெல்லாம் வந்து நம்ம பெருசா இது பண்ண முடியாது. ஏன்னா அவர் ப்ளூடிக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நபரோட பேரை போட்டிருக்காரு. சொந்த பேரை போட்டா கூட ஓகே பிரச்சனை ப்ரோ, இல்லை. ஓகே. அதான் அந்த கேள்வி. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இல்ல நான் என்ன கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, இது பெருசாகும் ப்ரோ. உங்களுக்கு புரியல இது ட்விட்டர் எப்படி நடக்கும்னு ப்ரோ உங்களுக்கு நாங்க புரியுதான்னு எனக்கு ட்விட்டர்ல புரியல. ப்ரோ சாரி ப்ரோ, நாங்க ட்விட்டர்ல ரொம்ப நாள் இருக்கோம் ப்ரோ. இந்த ஐடி வேணா சரி, ஓகே. இப்ப நீங்க பண்ணுங்க ப்ரோ. பாக்குறது கண்டினியூ வேணா பண்ணுங்க ப்ரோ. உங்களுக்கு உதயா ப்ரோ. இப்ப கண்டினியூ இந்த ஐடி பண்றோம் ப்ரோ. அதான் ப்ரோ. என்னன்னா கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நாங்க பாக்குறோம். எனக்கே வந்து கண்டினியூ பண்ணுங்க. பாத்தீங்கன்னா பாய் 4-5 பாய். ஐடி இருக்கு. இப்போ நம்ம இது பிக் பாஸ் ரிவ்யூ பண்றோம் அப்படிங்கறனால இப்போ நம்ம மத்த ஐடியாலஜி எல்லாம் இதுல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து அதான் நம்ம சொந்த பேர் தான் வச்சுட்டு வரோம். அப்ப அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அதை நீங்க பாத்துங்க. பேக் பேர் எல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏன்னா இது அவர் பேரு ப்ளூடிக் ஐடி வாங்கி வச்சிருக்காரு. ஒரு நபர் ப்ளூடிக் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆபாசமா பேசினா அது முதல்ல வந்து அவர் மேலதான் தப்பு வந்து போடப்படும். புரியுதுங்களா? அது மட்டும் கொஞ்சம் போய் அங்க கேட்டுருங்க. சார் மாத்துறதுல அவரே முடிவு பண்ணிடுவாரு.
சார் நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பேரை போடும்போது அந்த குறிப்பிட்ட நபரோட பேரெல்லாம் போடாதீங்க சார். வேற ஏதாவது இப்ப அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல அந்த போட வேண்டாம் இல்ல இல்ல அவர் அந்த பேர்ல தாங்க இருக்காரு. ஆமா எனக்கு என் கண்ணுக்கு அதாங்க தெரியுது. ஆமா இப்ப அந்த பேர்ல அவங்க தான் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்ம மேல அப்படின்னா, நீங்க அந்த பேரோட ஏன் அவர் பேரை இன்னொரு கொஞ்சம் பேரு போடலாங்கிறாங்க. அப்ப நீங்க ஒரே போடுறதா நிமிஷம். இருந்தா இல்ல இல்ல முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுக்கு பக்கத்துல இருக்க பேரு அவரோட ஒரிஜினல் பேர் கிடையாது. அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஆமா அதனால நீங்க வந்து போடும்போது வேற பேர் போட்டா கூட அது அவங்க கூட ஒரு ரிக்வெஸ்ட் ஒரிஜினல், பண்ணது அது ஒரு உங்களுக்கு ஃபேக் நேம். நீங்க அது ஏத்துக்கீங்க. ஒரு ஃபேக் நேம். ஆமா அதுவே ஆமா தெரியாது ஆமா பல பேருக்கு இங்க வந்து பேசுறவங்களுக்கு. ஆமா ஆமா தெரியும் சார். எல்லாமே தெரியும். இப்ப அவங்களும் போய் கேட்கறேன்னு தான் இல்ல போயிருக்கிறாங்க. டிடிகே, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன பேச வந்தோம், இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னே புரியல. ஒருத்தர் இவ்வளவு பெரிய வார்த்தையை பேசியிருக்காங்க, அதை பத்தி இல்ல இங்க பேசணும். மெயினான விஷயமே அதானே. அது பேரை மாத்து ஊரை மாத்துன்னு இருக்கு. ம் ஏன் முதல்ல அவர் அதுதான் பேரை மாத்த கேக்குறேன். சொல்லுங்க முதல்ல. இதெல்லாம் அதை பத்தி பேசாம ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க, அதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு அதை பத்தி பேசாம இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தான் எனக்கு தெரியல. அதுதானே பேசணும். இந்த பேர்னாலதான் இது பிரச்சனை ஆகுமா? எனக்கு புரியலையே. பேர் வைக்கிறதுனாலதான் பிரச்சனையா? இல்ல ப்ரோ, நான் கேக்குறேன். அசார் ப்ரோ, அது என்னன்னா அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்ப அது சார் முடிவு பண்ணிக்குவாரு, அவ்வளவுதான். இப்ப எல்லாமே சார் எடுக்கிறதா முடிவு. ஏன்னா அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த குறிப்பிட்ட நபரை கண்டிக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்களும். ஏன்னா இல்ல இந்த அவர் எடுக்க வார்த்தை வந்து எப்படி சார், இந்த வார்த்தை நம்ம வந்து எங்க போயிட்டாரா? டிடிகே போயிட்டாரு போல் இருக்க. இல்ல அவருக்கு நெட்வொர்க் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, ஐயா இப்ப நான் பிரச்சனை பேசட்டுமா? என்ன? ஐயா கேக்குதா நான் பேசுறது? ஹலோ கேக்குறப்பல ப்ரோ சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எல்லாரும் வந்து சொல்லிட்டு சொல்லுங்க. போறாங்க, நீங்க பேரை மாத்த மாட்டேன்றீங்களே. இப்ப அந்த பேர்ல எலான் மஸ்க்னு போட்டு ஒருத்தவங்களை திட்டுறானா, எலான் மஸ்க்னு போட்டு தடிப்பீங்களா? எலான் மஸ்க்னு போட்டு டைட்டில் வைப்பீங்களான்னு கேக்குறேன். புரியுதா? நீங்க போட சொல்லுங்க சார், போட சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல நான் கேக்குறேங்க ஐயா. ஐயா நீங்க வந்து நீங்க பேசுங்க சார், போடுங்க சார். இங்க பாருங்க, நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் ஐயா. இங்க பாருங்க, இல்ல எனக்கு இல்ல நான் சொல்றேன். நான் வந்து உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். இங்க வந்து எல்லாம் போட்டு தமிழ்ல திட்டா அவருக்கு தெரியாது சார், இங்கிலீஷ்ல திட்டணும். அதாங்க நானும் கேக்குறேன். நீங்க பேரை வச்சிருக்கிறதுனால நான் வைக்கிறேன்றீங்களே. இல்ல பேரை வச்சிருக்கிறதுனால நான் வச்சிருக்கேன்றீங்களே. நான் பேரை எலான் மஸ்க்னு போட்டு நான் திட்டுனா என் பேர் இல்ல லஃபீர் இல்லங்கய்யா, லாஃபீர். ரெண்டு வார்த்தையை போட்டிருக்கான் இல்லங்கய்யா, என் பேர் லாஃபீருங்கய்யா. சரி ப்ரோ, ஒரு நிமிஷம் பாருங்க, என் பேர் லாஃபீர். சரிங்களா ஐயா நான் அத பேச மாட்டேங்கிற, அத போய் அவனை சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நீங்க இப்போ வந்து அவர் பேசின வார்த்தைய பேசுங்க, பேசுறதுன்னா பேசுங்கப்பா. சரிங்களா? அதை விட்டுட்டு இந்த பேரை மாத்து, அட்ரஸை மாத்து, ஊரை மாத்து, இது எனக்கு புரியல. இதுக்கு ஒன்றும் நாங்க வரல. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை செஞ்சாச்சு. திரும்பி வந்து அதை மாத்து இதை மாத்துன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இது ஃபேண்டம் பிரச்சனை கிடையாது, இது தனிப்பட்ட பிரச்சனை. அவர் வந்து பேசி சமாதானம், அவருக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாரு. இதுக்கு மேல நீங்க வந்து இந்த பேரை மாத்து, ஊரை மாத்து, அட்ரஸ் மாத்து விட்டா நீங்க ஊர் விட்டு போக சொல்லுவீங்க போல. எனக்கு புரியல. என்ன ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்காரு, அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு இப்படி ஒருத்தர் வார்த்தையில பேசுறீங்க, அதை கொஞ்சம் கூட நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 10 பேர் எடுத்துட்டு வந்துட்டு இங்க நின்றுட்டு நீ ஊரை மாத்து, நீ அட்ரஸ் மாத்து, பயப்படுத்துறது, இது எனக்கு புரியல. இது என்ன வார்த்தை எனக்கு புரியல. இதுதான் நம்ம கலாச்சாரமா? இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுதான் கலாச்சாரமா? அது எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பசங்க பொண்ணுங்க பாக்குறாங்க, அது எவ்வளவு பாதிக்கும்? அதை பத்தி பேசுங்க. ஊரை மாத்து, அட்ரஸை மாத்து, பேரை மாத்து, இது பெரிய பிரச்சனையாகும். என்ன பிரச்சனையாகும் சொல்லுங்க, என்ன பிரச்சனையாகும்னு சொல்லுங்க. ஆகட்டும், பாக்குறேன். அவர் ஒருத்தர் இன்சல்ட் பண்ணியிருக்காரு. இதே உங்க வீட்லயோ நம்ம பக்கத்துலயோ ஏதாவது நடந்தா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? சும்மா விடுவீங்களா? அப்ப போய் அவங்ககிட்ட சொல்லுவீங்களா, ஊரை மாத்து, அட்ரஸை மாத்து, இங்க இருக்காது, இந்த நாட்டுல இருக்காது? அவன பேசுறோம், இங்க வந்து எல்லாரும் பஞ்சாயத்து. நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? தப்பா அபிஷேக் பேசுறேன். டிசிப்ளோ ஆக்சுவலி இப்போ லாஃபிர் ஐயா பேசினாரு. எனக்கு என்னன்னா மத்தியானம் ஒரு ஸ்பேஸ் நடந்தது, அதுல எனக்கு டிஎம் வந்தது. அதோட ஹோஸ்ட் இங்கதான் இருக்காரு, ஐஸ்மேனு. எனக்கு அவர் கொஞ்சம் பேசிட்டாருன்னா ஒரு சில விஷயம் நம்ம இங்கே பேசி இன்னையோட இதை முடிக்கணும்னு நான் பாக்குறேன். சோ ஐஸ்மேன் நீங்க கொஞ்சம் அது என்ன நடந்ததுன்னு பேசுங்களேன். இது தப்பு தான், ஓகேவா? இதை நான் வந்து இந்த வார்த்தையை வந்து பண்ணது பேரை மாத்தி பண்ணாங்களா, இதை மாத்தி பண்ணாங்களான்னு எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் கேமை முடிச்சிட்டேன், நான் ஒரு இண்டிவிஜுவல் இன்னைக்கு.
என்ன பத்தி என்ன பேசுறாங்கன்னு தான் எனக்கு முக்கியம். எனக்கு யாரு பேசுறாங்க, எந்த ஃபேண்டம் பேசுறாங்கன்னு அதுதான் எனக்கு அபிஷேக், முக்கியம் இல்ல. நீங்க முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல பண்றீங்கல்ல, அதுதான் நானும் எனக்கு முத்துக்குமரன் புரியலையே. ஃபேன் தான் ப்ரோ. நானும் முத்துக்குமரன் ஃபேன் தான். 100 நாள் ஆ, 106 நாள் நானும் முத்துக்குமரன் தான் சப்போர்ட் பண்ண ஓட் சரி பண்ணேன். ப்ரோ. சரியா? இப்ப எனக்கு இல்ல வந்து முத்துக்குமரன் பேரை கெடுக்கிறதுக்காக பண்றாரு அவரு, அதான் இல்ல எனக்கு எனக்கு புரியல. அது வந்து எல்லாம் நிறைய டேர்ம்ஸ் இருக்கலாம் ப்ரோ, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நான் சரி அதுக்குள்ள எல்லாம் வரல. ப்ரோ, இப்போ எனக்கு இப்ப அதை வந்து விட்டுருங்க. மதியானம் இருங்க அசட் ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. மதியானம் ஒரு விஷயம் நடந்தது, எனக்கு டிஎம் வந்தது. அது ஐஸ்மேன் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஐஸ்மேன் நீங்க பேசுங்க, நான் அதுக்கப்புறம் பேசுறேன். எல்லாரும் கொஞ்சம் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்ல அபிஷேக், அத நீங்களே வந்து சொல்லிடுங்க. ஏன்னா வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா அந்த உங்களுக்கு இல்ல நான் DM இருந்தேன், வந்தது அதர் இல்லையா? லெசனர்ல இருந்தேன். நான் பேசலாமா? எனக்கு பேசுங்க. சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒண்ணுமே இல்ல. என்னன்னு சொல்லுங்க. இவர் இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க என்னன்னா இப்ப முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு அவர் மட்டும் போட்டிருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கேட்க வேண்டியதுதான். என்னன்னா என்னதான் கருத்து முரண்பாடு இருந்தாலும் அவர் வயசுல மூத்தவர் சாரு இல்ல என்ன அப்படிதான் அட்ரஸ் பண்ணணும். அவர் பேர் சொல்லியோ சார் சொல்லியோ தான் அட்ரஸ் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு முரண்பாடே இல்ல. இப்ப லாஃபிர் ஓகே. ஐயா வந்து இந்த மாத்த சொல்லி பேசிட்டு இருந்தாரு. நான் கேட்டுட்டு இருந்தேன் லஞ்ச் டைமிங்ல. அவரும் இவரே 50 வயசு ஆயிடுச்சு. ஐயாவை வந்து சாரை வந்து கிளவன்னு பேசியிருந்தாரு மத்தியான ஸ்பேஸ்ல. இப்ப அவரும் தான் மோசமா பேசியிருந்தாரு மத்தியான ஸ்பேஸ்ல. சோ அவர் பேரை மேல ஆட் பண்ணிடுவீங்களா கூட? அவரையும் போட்டுப்பீங்களா? ஏன்னா இண்டிவிஜுவலா தான் நான் பாக்குறேன். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் அண்ட் லாஃபிர் அப்படின்னு இப்ப போட போறீங்களா கூட? இல்ல நான் எங்களுக்கு ஒரே விஷயம், இதுக்கு நான் பதில் சொல்றேன். அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அவரை வந்து ஒவ்வொருத்தரா சார் ஒரு நிமிஷம், இது பல சாரே பதில் பேர்கிட்ட சொல்லிடுவாரு. ஐயா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இங்க இல்ல சிவா, இதுக்கு சாரே ஒரு பதில் நிமிஷம் சொல்லிடுவாரு. சிவா அவர்களே, ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல தான் அந்த ஐடியா இருக்கு. ஐயா நான் என்ன சொல்றேன்னா, ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் அவர் அந்த ஐடி எடுக்க சொல்லுங்க. அந்த ஐடி எடுத்து அவர் பேரை ஏங்க நான் மாத்தவே சொல்லல. ஏங்க நான் உங்களை இதை எடுக்கவே சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு அவதூறு பண்ணாரு இல்லையா? மத்தியானம் லாஃபிர் ஐயா இங்க இருக்காரு. அவரும் அந்த மேட்டர் உங்களை வந்து திட்டி பேசினாரு. சரியா? இப்படி இண்டிவிஜுவல்ஸா ஒவ்வொருத்தரா எடுத்து போட்டு பேச போறீங்களா? அதான் சிவா ப்ரோ, இல்ல அதுக்குதான் இப்ப சார் வந்து தெளிவா ஒரு இது கொடுத்தாரு. இப்ப நீங்க வந்து கேக்குறீங்க லாஃபியர் வந்து பேசுறாருன்னு. அவர் ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல வந்து பேசியிருக்காரு, அது எங்களுக்கு தெரியல. இல்ல சொல்றேன் கேளுங்க. இப்போ எங்களுக்கு வந்து தெரியல. இப்போ இவர் என்ன போட்டிருக்காருன்னா, உங்க டிஎம் ஓபன் பண்ணி வைங்க, நான் வேணா அவர் போட்ட ட்விட்டர் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். அவர் அதுல இவர் பேரை மென்ஷன் பண்ணி இவர் சேனலை மென்ஷன் பண்ணி ஒரு ட்விட்டாவே வந்து இந்த மாதிரிலாம் பண்றாரு சார், தொடர்ந்து பண்றாரு சார். இப்போ ஒரு தடவை இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்களே என்னை பத்தி பேசிருப்பீங்க, நானும் உங்களை பத்தி பேசியிருப்பேன். அது ஏதோ முடிஞ்சு. ஏன்னா நீங்க நான் 6வது சீசன்ல என்னவே திட்டி இருக்கீங்க, திருப்பி நம்ம பேசியிருப்போம், அதெல்லாம் முடிஞ்சு. இப்போ இந்த செக்மெண்ட்ல இப்ப நீங்க வைக்கிற இந்த கொஸ்டின் வந்து எங்களுக்கு இப்பதான் தெரியும். ஆமா, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் இல்ல சார், இல்ல சிவா, இல்ல புரியுது, எதிராவே பேசலங்க. ஏங்க ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு எதிராவே பேசல. இல்ல அதுக்கு பதில் இப்ப கொடுத்துட்டேன் சிவா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகேவா? அது எல்லாத்தையும் பத்தி பேசுறது வேற சிவா. இப்போ லாஃபியர் பேசினாரு, நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் வேற. ஏங்க என்னை ஒரே நிமிஷம் ஃபுல்லா பேச விட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மேட்ரு கண்டிப்பா கண்டனத்துக்குரியதுதான். இப்ப இந்த ஆர்மி ஹெட் புழக்கப்பட்டார். இதை தாண்டி நீங்க அவர் போட்ட ட்வீட்டுக்கான கண்டனங்கள் தான் போய் சேர வேண்டியதுதான் முக்கியம்னு எனக்கு தோணுது பர்சனலா. சோ நான் இங்க என்னன்னா, இவர் லாஃபியரும் திட்டி இருந்தாரு. அவர் மேல வந்து இப்ப இங்க ஸ்பேஸ மாத்துங்க, நீங்க எலான் மஸ்கா இருந்தா சொல்லுவீங்களான்னு அவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். எனக்கு என்னோட கிளாரிபிகேஷன் என்னன்னா, இந்த நபரை விட இந்த செயலை பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான் எனக்கு. அது வந்து டிசி அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் அவர் விக்டிம் தான். சரிங்களா? அவர் வந்து இதுல என்ன பண்ணணுமோ அவர் முடிவு எடுக்கட்டும். அவர் லாஃபியர் பேரை சேர்த்து போடுறாரா இல்ல முத்துக்குமரன் ஆர்மி போடுறாரா, ஆர்மி ஹெட்ன்ட்டு யாரு எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. பேசுறது எங்க நாலேஜ் வந்து அவர் பேரை போட்டு நான் பேசுவேங்க. சரி, அது உங்க நீங்க அதை பாத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரணும். என்னன்னா எல்லாருமே லாஃபியர் என்ன கழுவி ஊத்துறீங்களாமா? உண்மையா அது? ஐயா நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதாங்க ஐயா. நான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டது, இப்ப நீங்க இங்க என் பேர் இல்ல என் பேர்ல டாபிக்லயும் இல்ல, நீங்க லாஃபியர் தலைவா. இப்போ அவர் என்ன சொன்னாரு, நீங்க கழுவி ஊத்துனீங்கன்னா கழுவி ஊத்துனீங்க ஒத்துக்குங்களேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்களேன். ஐயா கழுவி எங்க ஊத்துன? அவர் கழுவி ஊத்துறா சொல்லலையே. என்ன சொன்னாரு உங்க கண்ணு? ஆனா ஏதோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்றாரு. உங்களை அவரை பத்தி பேசுங்கன்னு சொன்னாரு. அதுதான் எனக்கு புரியல. இப்படி ஒரு வார்த்தை பேசினால என்ன எல்லாம் கெத்து நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. புரியல. அது இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து வந்து பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் எனக்கு தெரியல. இது ஒரு கெத்து நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டோமே
அப்படிங்கறத பேசுறீங்க தவிர ஒருத்தர் அது வேற பேசியிருக்காரு. பெருமையா வேற இதுல வேற பேசுறீங்க. பெருமையா வந்து நான் தான் பேசினேங்கிறது வேற சொல்றீங்க. இவர் தான் பேசினாரு, அவர் தான் பேசினாரு. எனக்கு புரியல. இந்த ட்விட்டர் பத்தி 4 வருஷமா இந்த மாதிரி எந்த நியூஸ் வரல. இந்த ஒரு தடவை தான் இந்த மாதிரி நியூஸ் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி வார்த்தை விடுறது இதெல்லாம் ஒரு கெத்துன்னு நினைக்கிறீங்க. ஒரு மெசேஜ் போட்டு நம்ம இல்லங்க போட்டேன்டா அவரை திட்டிட்டேன் அதாரு அப்படின்னு. ஐயா நான் பேசட்டுமா இத இப்ப நான் பேசட்டுமா இல்ல இல்ல நான் முன்ன நீங்க பேச பேசும்போது மியூட் வேண்டாங்க. பண்ணிட்டீங்க இல்ல மியூட் இல்ல இல்ல பண்ணிட்டீங்க நீங்க நீங்க பேசவே நான் வேண்டாங்க. பேசும்போது நீங்க இல்ல நீங்க பேசவே வேண்டாம். பேசவே நீங்க வார்த்தை வேணாம்னா இல்ல விட்டுட்டீங்களா? பேச ஐயா இல்ல இல்ல நான் லாபி ப்ரோ திரும்பவும் நீங்க பாருங்க வார்த்தை நான் விட்டீங்களா? இல்ல நான் உங்களுக்கு மரியாதை இந்த தரல. வார்த்தையை விட்டது இல்ல நீங்க வார்த்தை விட்டீங்களா இல்லையா? வார்த்தை விட்டீங்களா இல்லையா மட்டும் சொல்லுங்க. நீங்க இதை யோ மடக்கி மடக்கி முன்னையே நானே பேச வந்து விடலையா நீங்க நீங்க பேசுனீங்களா? நீங்க வந்து பேசல வார்த்தை தான் இதுல மெசேஜ் எல்லாம் போட்டீங்க. வார்த்தை விட்டீங்களா என்ன இல்லையா? மெசேஜ் போட்டேன் என்ன நீங்க மெசேஜ் வார்த்தை போட்டேன் உங்களை இப்பதானே சிவா ப்ரோ சொன்னாரு. வார்த்தை ஏங்க விட்டீங்கன்னு. அவர் மெசேஜ் எல்லாம் போடலங்க. ஏங்க அவர் மெசேஜ் எல்லாம் போடல. அவர் ஸ்பேஸ்ல யோ, பேசுறாரு. சரி என்ன ஏதோ ஒன்று டிவி பண்ணீங்கல்ல. எல்லாம் மேட்ச்னே எதை தெரியாம இங்க இங்க பாருங்க நீங்க வந்து அன்னைக்கு பிஆ இருக்குமா அந்த ஒட்டு கேட்கும் போது நீங்க பேசுனீங்க. அங்கேயும் நான் பார்த்தேன். சரிங்களா? இல்லைன்னு சொல்லாதீங்க. அங்கேயும் நீங்க பேசினது பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் இப்ப ஒட்டு பிரச்சனை கேட்கும் இல்லைங்க. போதா என்னத்த எனக்கு ஒட்டு விடுங்க. கேட்கும் போது நீங்க இங்க பாருங்க. நீங்க பேசி என்ன பேச வந்தோமோ அதைத்தான் எனக்கு தேவை தவிர ஐயா இல்ல நீங்க நான் இதை என்ன அதான் ப்ரோ கேக்குறேன் இந்த நான் ஒண்ணே ரூல்ஸே ஒண்ணுதான் கிடையாதுங்க. இருக்கிறேன் எனக்கு நான் ஏய், சொல்றேன் அதான் ப்ரோ கேளுங்க. நீங்க என்னன்னா தான் என்னங்கய்யா நீங்க பேசியே விட மாட்டேங்கிறீங்க பேச ஒரு விட நிமிஷம் மாட்டாங்க. பேச விட மாட்டோங்க. நாங்க பேச விட மாட்டோம். உங்களுக்கு பேச விட்டு எங்களுக்கு என்ன எல்லாம் கிடைக்கு? ஒருத்தர் போட்டா உடனே மேல நேத்துக்கு வந்து கை ஒரு தூக்கி நிமிஷம் பேசிட்டு நேத்துக்கு இருப்பீங்களா என்ன நீங்க? பேசவே விடலைங்க. என்ன இல்ல நெகட்டிவா கீழே போர்ட்ரே இறக்குனீங்க. பண்ணாங்க. அப்ப இல்ல எங்க போச்சு நான் ஒண்ணே உங்களுக்கு? ஒண்ணு சொல்றேன் ஐயா உங்களுக்கு சொந்தமா ஒரு போட்டோ வச்சு தைரியமா உங்க பேரை போட்டு பேச கூட உங்களால தைரியம் இல்ல யார் எங்களுக்கு நீங்க தைரியம் எதுக்காக இருக்கனால தாங்க பேசுறீங்க எங்க பேரை இல்ல போட்டிருக்கோம். நீங்க தம்பி சொல்லாதீங்க. அதார் ப்ரோ தம்பி ஒரு தம்பி நிமிஷம் லாஃபிர் நான் வீடியோ அதான் யூடியூப் சேனல்ல டெய்லி பேசிட்டு இருக்கேன். ஆமா அது உனக்கு அதான் தெரியாம ப்ரோ போகுது ப்ரோ. நீங்க வந்து என்னன்னா இல்ல இல்ல எங்க இல்ல எங்களோட உனக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு தைரியம் இருந்தா நினைக்கிறேன் அப்போ. இல்ல ஒரே நிமிஷம் சார் நான் சொல்றேன் இல்ல சார் இங்க இருங்க லாஃபியர் ப்ரோ உங்களுக்கு இப்போ நீங்க வந்து போட்டோ வச்சு பேசுனீங்கன்னா தைரியமானவர்னு உங்க பாசையில அர்த்தமா? அப்புறம் ஏன் ஆமா ஒருத்தன் வந்து என் அவன் பாசை இல்ல சொந்த பேரை போடாம சார் அதான் இல்ல சார் என் சொல்றேன் அப்ப பாசை இல்ல சார் அது ஒரு தமிழ் நிமிஷம் அது தமிழ் சார் ஒரு நிமிஷம் கேளுங்க சார் ஒரு நிமிஷம் கேளுங்க ஒருத்தன் அவன் சொந்த பேரை போடாம இன்னொரு ஆர்மி கெட்டுன்னு முத்துக்குமன் பேரை பயன்படுத்தினா ஃபர்ஸ்ட் அங்க போய் கேட்டுட்டு அத வந்துட்டு போய் கேளுங்கன்னா அதை இங்க யாரும் கேட்க வந்து மாட்டேன்றீங்க. அதுக்கு தைரியம் எங்களுக்கு இல்லையா தைரியம் உங்களுக்கு? இருக்கா எங்களுக்கு தைரியம் அதுக்கு இல்லையா? தைரியம் ஏன்னா இல்லையா உங்களுக்கு? நானுமே வந்து ஐயா ரிவ்யூ நீங்க பண்றேன் உங்க பேரை நான் ரெவியூ இல்ல பண்றீங்க ஒரே நிமிஷம் நானுமே ரிவ்யூ பண்றேன் என்னோட மூஞ்சி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் காட்டி தான் நாங்க பேசுறோம் அதனால எங்களுக்கு தைரியம் இருக்கு அந்த மாதிரி நான் யோ ஒருத்தர் கொஞ்சம் பேரை மியூட் ஒரு பண்ணாம வச்சுக்கிட்டு நாளைக்கு இருங்கய்யா ஒரு எதுக்கு நிமிஷம் மியூட் பண்ணிட்டே ஆபாசமா இருக்கீங்க பேசுறாருல ஒரு நிமிஷம் அதை டிடிகே ஒரு கேட்டுங்க நிமிஷம். நான் ஒரு நாளைக்கு 4-5 லைவ் போடுறேன் என் மூஞ்ச வச்சு. என் மூஞ்சி தெரியலங்கிறீங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நான் இங்க இந்த இமேஜ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எல்லாருமே எனக்கு தெரியும். டிசி விளாக்னால எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா நான் ஐ அம் வெரி சாரி அபௌட் இட். ஆனா என்னை பத்தி கழுவி ஊத்தி தைரியமா வந்து பேசுறதுக்கு பாத்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த தைரியம் தான் உங்களுக்கும் இருக்கணும்ன்றேன் ஐயா நானா எங்களுக்கு இருக்குங்க. எங்களுக்கு இருக்கு. நாங்க தம்பி பாத்துக்கிறோங்க. ஓ சரிங்களா? யோ விடுங்க. எனக்கு ராஃபிர் எனக்கு உங்களுக்கு பேச தைரியம் தைரியம் நீங்க விடுங்கய்யா இருக்குன்னா தைரியமான ஆளு என் தானே. யூடியூப் சேனலை போய் பாரு. என் மூஞ்ச சிவா காட்டி தான் இதுக்கா பேசிட்டு சிவா இருக்கிறேன். இங்க தைரியம் பாருங்க சிவா இல்லாமலாம் என்ன இல்ல. சிவா நீங்க சொன்னீங்க நான் வந்து சரி இல்ல இல்ல நீங்க நியாயமா பேசுனீங்கன்னா நியாயமா பேசுவோம். நீங்க இல்ல எப்படி நான் தெரியுமா? இப்ப பேசணும் சண்டைக்கு இல்லங்க இழுக்கிறீங்க. சண்டைக்கு ஏங்க இழுத்தா இருங்க அப்படிதான் வரும். இல்ல அவன் வேஸ்ட்டுங்க. அவன் விட்டுருங்க. அதாவது சிவா ப்ரோ பேசுறது ஒரு பாயிண்ட் தப்பா சரியான்னு பேசாம வேற எதுவும் பேசிட்டு இருக்காப்ல அவரு. சிவா ப்ரோ கரெக்டா பேச சொல்லுங்க. நான் திருப்பி சொல்றேன். நீங்க சொன்னீங்க கரெக்டா பேச சொல்லுங்க. என்ன பேச வந்தோம்? இல்லங்க என்ன வார்த்தை பேச வந்தோம்? நான் என்ன சொல்ல சிவா ப்ரோ? வந்தது உங்களுக்கு இல்லங்க மரியாதை நான் கொடுத்தானே நான் இங்க பேசிட்டு இருந்தேன். கரெக்ட் அவர் எப்படி பேசுறாரு ஏங்க பாருங்க. கரெக்ட் தாங்க நான் சொல்ல வர கேளுங்க இப்ப என்னன்னா இப்ப இவர் சொன்னீங்கல்ல முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் கீரி புள்ளையும் இங்க லிசனர்ல வந்துட்டு போனாப்ல அவரை கூப்பிட்டு பேசி வச்ச நீங்க டிசி ப்ரோ அது சாரும் ஃபேக் ஐடி ப்ரோ அதான் ஏங்க கீரி புள்ளன்னு இருக்காங்க அந்த ஐடி அந்த பையனும் நீங்களும் பேசினாதான் இதுல சொல்யூஷன் வரும். நான் என்ன சொன்னேன்னா லாஸ்ட் இயர் அவர் வந்து இப்ப இந்த எலான் மஸ்க் அது இது அப்படி இப்படி நீங்க மேட்ரு என்னன்னா அவர் டிசி சாரு அவரை திட்டிருக்காங்க அந்த மேட்ருக்கு அந்த அவங்க 2 பேரும் உட்காந்து பேசினாதான் சொல்யூஷன் வருமே தவிர வேற எதுலயும் இதுல வராது. இந்த இன்னொரு பக்கமும் போய் பேசிட்டு இருக்காங்க. இது இல்ல கண்டினியூஸா சார் போயிட்டே இதுல இருக்கும். என்ன சார் இல்ல சிவாண்ணா நீங்க சொல்றது எனக்கு புரியுது என்னன்னா ஆ. இப்ப நாங்க ஏன் இந்த தலைப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது 2 பக்கம் எனக்கு புரியுது கன்ஃபார்மா புரியுது. அதானே இப்போ நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் ஏங்க நான் வந்து உங்களை மாதிரி மாத்தவே ஆட்கள் சொல்லலங்க. ஏங்க அதாங்க மத்தவங்களுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நான் உங்களை மாத்தவே அதுதான் சொல்லல. இல்ல ப்ரோ நானும் அதான் சொல்ல வரேன் இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் சேவா மாதிரி ஆட்களுக்குலாம் வந்து இது எல்லாமே தப்பு தான் அந்த குறிப்பிட்ட நபர் மேல தப்பு தாங்கிறீங்க அது நான் தப்புன்னு சொன்னாலும் உங்களால வந்து அதால எங்களாலும் பேச முடியல அதனால என்ன பண்றீங்க இந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அவருடைய முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் ஒரே நிமிஷம் அசாரு நான் முடிச்சிடறேன் பிரசாந்த் அண்ணெல்லாம் வந்திருக்காரு
அப்புறம் அவரை பேசட்டும், அப்புறம் நீங்க எல்லாம் பேசுங்க, எல்லாம் நான் இப்ப மியூட்ல கூட போயிடுறேன். என்னன்னா இப்போ அந்த நபர் வந்து ப்ளூடிக் வாங்கி வச்சிருக்காரு ப்ரோ. இப்ப நீங்க ப்ளூடிக் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எலான் மஸ்க் போன உடனே தூக்கி கொடுக்க மாட்டான். அதுக்கு 10-15 வெரிஃபிகேஷன் இருக்கு. என்னோட ஐடிக்கு எத்தனை ஐடி தெரியுமா தூக்கியிருக்கான்? ஏன்னா நீ வந்து இந்த ட்வீட் போடுற அந்த ட்வீட் போடுற இந்த மாதிரிலாம் பண்ற உனக்குலாம் கொடுக்க முடியாதுப்பா. அப்போ ஒரிஜினல் பேரை போட்டாலே சில பேர் கொடுக்காம இருக்கும்போது எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்மியோட ஹெட்னு வேற எப்படி போட முடியும்? அந்த கேள்வி எல்லாம் நாங்க கேட்கிறோம். ஏன்னா இப்போ எங்களை இந்த மாதிரி கேவலமா பேசலன்னா 106 நாள் பிக் பாஸ் நடந்துச்சு. இப்ப நாங்க ஏதாவது ஒரு நேரத்துல அவர் ஏதோ ஒரு சௌந்தர்யா பத்தி எப்படியோ பேசியிருக்காருன்னு வைங்களேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஏன் நாங்க இப்ப எல்லாம் நாங்க வந்து சண்டை போட தேவையே இல்லை. ஏன்னா நாங்களும் பேசுவோம், நீங்களும் பேசுவீங்க. அது கேமோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு சேர்ந்துக்க போறோம், இப்ப முடிஞ்சுச்சு. ஆனா அதுக்கப்புறமும் 20 நாள் கழிச்சும் ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து ஒரு ஷோல போய்கிட்டு பிஆர்னு சொல்றது, அதை கொண்டு வந்து அந்த அவரு கேட்டாருன்னா ஒரு வயசுக்கு மீறிய ஒரு பெரிய ஆளு. இப்ப எனக்கெல்லாம் நான்லாம் வந்து இப்ப அந்த மாதிரி பேசினா அப்படின்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோம். ஏதோ கோவத்துல வந்து இப்ப ஏதோ ஒரு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாதனமா சொல்லி, ஏன்னா கோவத்துல சொல்லிடுறப்ப அவங்க காலில் விழுந்து, சார் நான் தப்பு பண்ணிட்டேங்க சார், ஏதோ ஒரு கோவத்துல என்ன அறியாமல ஒரு வார்த்தை வந்துருச்சு, மன்னிச்சிருங்க சார் சொல்லி அந்த பிரச்சனையை நான் அப்படிதான் முடிப்பேன். ஒரு சீரியஸாவே. ஒரு ஒரு